Testing. Hallelujah. Amen. Praise the Lord. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்களாம் சுகபத்திரமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஸோ இந்த காலை வேளையில் நம்ம தொடர்ந்து சங்கீதம் 127 1வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். Psalms 127 வாசிப்போம். போன வாரம் இந்த வார்த்தையை நம்ம கேட்டோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் வீட்டை கட்டுகிறவராக இருக்கிறார். காட் பில்ஸ், அதுதான் அவருடைய பொறுப்பாக இருக்கிறது. இந்த உலகத்தை நீங்கள் திரும்பி பார்ப்பீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஆண்டவர் கட்டினது. ஆமென். எவ்ரிதிங் காட் பில்ட். மனுஷன் எதையுமே உருவாக்கலை, மாறாக தேவன் சிருஷ்டித்ததை மனுஷன் எடுத்து அதை மாற்று பயன்படும்படி என்ன செய்திருக்கிறான், ரீஇன்வென்ட் பண்ணியிருக்கிறான். மனுஷனால் எதையும் கட்ட முடியாது, எல்லாத்தையும் கட்டினவர். இந்த உலகத்துடைய அஸ்திபாரத்தை யார் போட்டா? இந்த உலகத்துடைய அஸ்திபாரத்தை யார் கேட்டா? யோபு கேட்குறாரு. யோபு ஆண்டவரிடத்தில் ரொம்ப கோபமாக ஆண்டவரிடத்தில் பேச ஆரம்பிக்கும் போது நல்லா தான் இருந்தார் யோபு. ஒரு கட்டத்தில் அவருடைய நண்பர்கள் அவருடைய சூழ்நிலைமையில் அவருடைய நண்பர்கள் இந்த மாதிரி உனக்கு ஆயிடுச்சேன்னு சொல்லி அவங்களும் துக்கத்தை இது பண்ணும் பொழுது இவர் என்ன ஆகிட்டார், ஆண்டவர் மேலே ஒரு கோபமாக ஆண்டவரை கேள்வி கேட்க ஆரம்பித்தார். ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நான் அந்தரத்தில் நட்சத்திரத்தை தொங்க வைக்கும் போது நீ எங்கே இருந்தேன்னு கேட்டார். ஆமாம். நட்சத்திரத்தை அங்கங்கே தொங்க வச்சிருக்கிறார் பாருங்க, எதுவுமே கீழே விழலை. நட்சத்திரம் அப்படி கீழே விழலை, அங்கேயே நிற்கிது பாருங்க. அப்படி நான் செய்யும் போது நீ எங்கே இருந்தேன்னு கர்த்தர் கேட்டார். அப்போ கர்த்தர் கட்டுகிறவராகவும் உருவாக்குகிறவராகவும் இருக்கிறார். ஒன்லி காட் கேன் பில்ட், ஹி கிரியேட்ஸ். அது அவருடைய பொறுப்பாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் எதையும் செய்ய முடியாது. ஒருவேளை நம்ம ஏதாவது செய்யணும்னு நினச்சோம்னா ஆண்டவர் ஏற்கனவே உருவாக்கி வைத்த காரியத்திலிருந்து தான் என்ன செய்கிறோம், அதை மாற்று பயன்படும்படி அதை செய்து வைக்கிறோம் நம்மளுடைய பலனுக்காக. மற்ற எல்லாமே அதோடைய ஒரிஜின் ரிசோர்ஸஸ், அதோடைய எல்லா ஆரம்பம் கர்த்தருடையது. ஆமென். போன வாரம் நம்ம ஆழமாக என்ன பார்த்தோம்னு சொன்னால், கர்த்தர் கட்டுகிறவராக இருக்கிறார். ஆமென். நாம் எதையும் கட்ட முயற்சிப்போம் என்று சொன்னால் நம்மளுடைய சொந்த சித்தத்தில் எதையும் கட்டி நிறுத்தலான்னு பார்ப்போம்னு சொன்னால் என்ன நடந்துச்சு, பாபேல் போல, கோபுரத்தை போல அது கட்ட முடியாதபடிக்கு அது பாதியிலே தடையாய் போனது போல இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்கள் சொந்தமாக நம்மளுடைய சுய சித்தத்தில் கட்ட ஆரம்பித்ததுனால அநேக காரியங்கள் இன்றைக்கி தடைப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனால தான் போன வாரம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம். 2 சாய்ஸ் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். ஒன்றாவது, நீ கட்டுறியா இல்லை நான் கட்டவா, இதுதான் சாய்ஸ். ஆமென். இதுதான் போன வாரம் பார்த்தோம். இன்றைக்கி அதே கோணத்தோட நம்ம எபிரேயர் புஸ்தகத்துக்கு வருவோம். 3வது அதிகாரம் 4வது வசனத்துக்கு வருவோம். 3வது அதிகாரம் இந்த வசனத்து மேலே மட்டும் நம்ம கவனத்தை செலுத்துவோம். Let us focus here on this verse. ஏனெனில் எந்த வீடும், நல்லா கவனிங்க, எந்த வீடும், சங்கீதம் 127 கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறோடைய பிரயாசம் விருதா அப்படின்னு போட்டிருக்கு. இங்க எபிரேயர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தில் என்ன போட்டிருக்குது? ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும் எல்லாவற்றையும் நல்ல கவனிங்க, எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். உண்டு பண்ணினவர் யாரு? ஆமென். கர்த்தர் உண்டு பண்ணினதை வைத்துதான் நம்ம எதையும் செய்ய முடியும். எல்லாத்தையும் உண்டாக்கின கர்த்தர் எதை எல்லாம் செய்து வைத்திருக்கிறாரோ அதை பயன்படுத்தி தான் நாம் மற்ற காரியங்களை செய்ய முடியும். அப்போ எல்லாமே நம்ம கர்த்தரிடத்திற்கு போக வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா எல்லாத்தையும் உண்டாக்கினவர் அவர். ஆங்கில பைபிளில் இப்படி போட்டிருக்கு, for every house is built by someone,
பட் காட் இஸ் த பில்டர் ஆஃப் எவ்ரிதிங். கர்த்தர் கட்டுகிறவராய் இருக்கிறார் என்று போடப்பட்டிருக்கு. எல்லாவற்றையும் கட்டுகிறவர் கர்த்தர் என்று போடப்பட்டிருக்கு. இந்த உலகத்தை கட்டுனது கர்த்தர். இப்படி தான் அமைக்கப்படணும், இப்படி தான் இருக்கணும், உலகம் இப்படி இந்த ஷேப்பில் இருக்கணும், இப்படி இயங்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் கட்டுகிறவர் கர்த்தர். எல்லாத்தையும் உண்டாக்கினவர் தமிழில் போட்டிருக்கு, ஆனால் ஆங்கிலத்தில் காட் இஸ் த பில்டர். எல்லாத்தையும் கட்டுகிறவர் அவர் ஒருவரே. பிரியமானவர்களே, நம்ம என்னதான் பிரயாசப்பட்டாலும் கர்த்தர் அதை கட்ட வேண்டும். நம்மோடு சேர்ந்து நம்ம அதுக்கு இடம் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் கட்டுனது நிலைத்து இருக்கிறது. அதான் போன வாரம் பார்த்தோம். தேவ ராஜ்யம் யாராலையும் அசைக்க முடியாது. மனுஷன் எதெல்லாம் தனக்கென்று சுய இச்சையாய் கட்டுகிறானோ எல்லாமே இடிந்து கீழே விழும். மனுஷன் மத்தியிலே ஆண்டவர் ஒரு தாகத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு தாகத்தை கொடுத்திருக்கிறார். என்ன தாகம்னு சொன்னா, என்னதான் அவன் தன்னை திருப்திப்படுத்தினாலும் திருப்திப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் தான் நம்மளை கட்ட வேண்டும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் எதை கட்டுகிறார்? ரெண்டு விஷயத்தை ஆண்டவர் கட்டுகிறவராய் இருக்கிறார். அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரெண்டு விஷயத்தை. God builds two things that is most important to him. ரெண்டு விஷயம் ஆண்டவர் கட்டுகிறார். அது அவருக்கு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒன்னாவது அவருடைய சபை. God builds his church. கர்த்தர் அவருடைய சபையை கட்டுகிறவராய் இருக்கிறார். இது உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்டிடியூஷன். உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு என்டிட்டி, ஒரு காரியம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கும் என்று சொன்னா அது சபை தான். ரெண்டாவது நம்மளுடைய வாழ்க்கையை. God builds his church and builds us. சபை இல்லாத காலத்தில் கர்த்தர் மனுஷனை கட்டினார். சபை உருவாகுவதற்கு முன்பதாக கர்த்தர் மனுஷனை கட்டினார். ஒவ்வொரு மனுஷனை எழுப்பி ஜாதிகளை எழுப்பி கர்த்தர் கட்டி கொண்டே வந்தார். ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய வார்த்தையை நான் உங்க இருதயத்தில் எழுதுவேன். I will put my words in you. உன்னோட கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை வைத்து அதுக்குள்ளே என்னுடைய வசனத்தை நான் வைத்து உங்களை கட்டுவேன். நான் என் வார்த்தையை அனுப்பி உங்களை குணப்படுத்துவேன். இப்படிலாம் சொன்னார் கர்த்தர். அப்ப ஆண்டவர் மனுஷனையும் கட்டுகிறார், சபையையும் கட்டுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனை கட்டுகிறதுனால சபை கட்டப்படுகிறது. அல்லேலூயா. இது ரெண்டு முக்கியம். மனுஷனும் தனிப்பட்ட ஆத்மா, தனிப்பட்ட ஜீவன், தனிப்பட்ட மனுஷன் கட்டப்பட வேண்டும். அதோடு சேர்ந்து சபை கட்டப்பட வேண்டும். ஆண்டவருடைய சபை கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த கால வேளையில ஆண்டவர் உலகத்தில் ரெண்டு விஷயத்தை தொடர்ந்து கட்டிக்கிட்டே வரார். இது இன்ன வரைக்கும் கர்த்தர் நிறுத்தல. God never stopped. ஆண்டவர் நிறுத்தவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இந்த வேலையை கர்த்தர் நிறுத்தவே இல்லை. உலகத்தை கர்த்தர் 5 நாட்களில சிருஷ்டித்து முடிச்சிட்டார். 6வது நாளிலே கர்த்தர் மனுஷனை படைத்தார். 7வது நாளில் கர்த்தர் ஓய்ந்திருந்தார். அப்படி போடப்பட்டிருக்கு. உலகத்தை கர்த்தர் படைச்சி முடிச்சிட்டார். அவருடைய வேலையை அவர் செய்து முடித்திட்ட பின்பு அவர் அதை பார்த்து நல்லதா இருக்கிறது, அது உணர்ந்தார். நலமா இருக்கிறது என்று கர்த்தர் உணர்ந்தார். God was pleased with his work. His work is done. இந்த உலகத்தை உண்டாக்கி முடிச்சிட்டார். ஆமென். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் நிறுத்தாத ஒரு வேலை என்ன தெரியுங்களா? ஆதாம் தொடங்கி 6வது நாளில் கர்த்தர் மனுஷனை படைத்தாரு. அந்த நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் மனுஷனை கட்டுகிறதுல கர்த்தர் நிறுத்தவே இல்லை. அன்னைக்கு ஆரம்பிச்சார் மனுஷனை கட்ட. அவனை உருவாக்கிட்டாரு. ஆனா அவன் கட்டுறதுக்கு, அவனை பில்ட் பண்றதுக்கு, அவனை நடத்துவதற்கு ஆண்டவர் அப்ப ஆரம்பிச்சார். இன்ன வரைக்கும் ஓயலை. அந்த வேலை எவ்வளோ ஆழமாக போணுச்சின்னு சொன்னால், அந்த வேலை இன்னும் மென்மையாக ஆணிச்சின்னு சொன்னால், மனுஷனை கட்டி 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 கர்த்தர் ஓய்ந்து சொன்னார், இப்போ நான் என் மகனை நான் அனுப்புகிறேன், என்னுடைய ஒன்லி பிகார்டன் சன் நான் அனுப்புகிறேன். அவர் நேரடியாக வந்து உங்களுக்காக அவர் பலியாகி அவருடைய ஆவியை பெற்ற நீங்கள் அவரை போல நீங்களும் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு நாம் கிறிஸ்துவை போல கட்டப்படுவதற்கு ஆண்டவர் ஆசைப்படுகிறார்.
அன்னைக்கு ஆரம்பிச்சார் கர்த்தர், இன்ன வரைக்கும் இந்த வேலையை ஆண்டவர் நிறுத்தவே இல்லை. God is continuously building us. இன்னைக்கு ஏன் ஆண்டவர் நம்மளை கட்டுகிறார்? அவருடைய சபையை கட்டணும். இன்னைக்கு தனிப்பட்ட நீங்க கட்டப்படும் போது சபை கட்டப்படும். இன்னைக்கு நீங்க கட்டப்பட உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னா சபை கட்டப்படும். ஆமென். ஏன்னு சொன்னா சபை என்பது உங்களை தனித்தனியாக ஒன்று சேர்ந்து கட்டப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த செங்கல், இந்த தூணுல ஏதாவது ஒன்று கிராக் விட்டுச்சின்னு சொன்னா இந்த கட்டிடம் என்னவாகுகிறது? என்னவாகுகிறது சொல்லுங்க? சாய்ந்து இடிஞ்சு கீழே விழுவதற்கு நாட்கள் வந்து கொண்டே இருக்கும். அதுக்கு நேராக போய் கொண்டு இருக்கும். இப்போ நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிறோம், 1வது மாடியில் இருக்கிறோம் பாருங்க. இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு செங்கல் ஓட்ட விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்படியே உடஞ்சி 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 என்ன ஆகுது செஞ்சு பாருங்க. அப்போ ஒவ்வொரு செங்கலும் அதனுடைய பலன், அதனுடைய சாலிட்டாக அது இருக்கிற ஒரு கட்டப்படுகிற ஒரு காரியம் அவசியமாக இருக்கிறது. எல்லாரும் ஏங்குவது, எல்லாரும் ஒன்றாக கட்டப்படுவது, இதற்கு தான் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் எப்படி நம்மளை கட்டுகிறார்? வார்த்தையில. இதனால தான் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு அதிகமாக நம்மளுடைய செவியை கொடுக்க வேண்டும். We need to open ourselves to the word of God more and more. நீங்க என்ன செய்றீங்களோ, எதை செய்றீங்களோ, ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து கேட்கறதுலையும் வாசிக்கிறதுலையும் அதிகமா இருங்க. நான் ஒன்று சொல்றேன், பிரசங்கம் அதிகம் கேட்காதீங்க. ரொம்ப பிரசங்கம் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு பிரசங்கம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு வாரம் அந்த பிரசங்கத்தை தியானித்து அதைப்படி உங்களை ஒப்பு கொடுப்பதற்கு ஒரு போதுமானதாக இருக்கிறது. வேற எக்ஸ்ட்ரா பிரசங்கம் நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நீங்க வாசிக்க வேண்டும். அந்த வசனமே உங்களை போதிக்கிறதாக இருக்கிறது. இன்னைக்கு நீங்க இந்த ஒரு பிரசங்கத்தினால நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? கட்டப்பட மாட்டீங்க, கட்டப்பட்டுற மாட்டீங்க. இந்த பிரசங்கத்தை கேட்டோன்னா உடனே நான் பலன் ஆயிட்டேன் இல்லை. உங்க ஆவிக்குள்ள ஒரு பலன் இருக்கும், உங்க ஆத்மாக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் அது கொஞ்ச நேரத்துக்கு அந்த உணர்வு பூர்வமாய் ஒரு காரியம் அப்படியே ஒப்பு கொடுக்கணும், எழும்பணும், பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லிட்டு அப்புறம் கீழே போனோன்னு என்ன ஆயிரும்? ஏன்னா வார்த்தை தூவப்படும் பொழுது என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது? ஒருவன் விதையை தூவும்படி புறப்பட்டு போனானா என்ன நடக்குது? ஒன்று கல்லில் விழுந்துச்சு, ஒன்று முள்ளில் விழுந்துச்சு, வலி அரியில் விழுந்துச்சு. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம பிரசங்கம் கேட்கறது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையில் நாம் கட்டப்பட வேண்டும். We need to be built by the word of God. Take time to study. Take time to really meditate. பிரசங்கம் கேட்கறது வார்த்தையை எடுத்து அவங்களுக்கு கிடைத்த அந்த வெளிப்பாட்டின்படி அவங்க வார்த்தையை விரிவாக்கமாய் பேசுவாங்க. They will elaborate the word, but that is not the actual word of God. இதுதான் உண்மையான தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு நான் பேசுறது இதை குறித்து தான் விரிவாக்கமா பேசுறேன், வேற ஒன்றும் இல்லை. இவ்வளோ நேரம் நான் பேசின கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யணும்? அந்த சங்கீதம் 127, எபிரேயர் 3வது அதிகாரம், இதெல்லாம் திருப்பி போயிட்டு நீங்கள் வாசித்து உங்கள் ஆத்மாவில் அந்த வசனத்தை நீங்கள் வைத்து உங்கள் ஆத்மாவை கட்ட வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் உலகத்தை ஆரம்பித்ததிலிருந்து, உலகத்தை சிருஷ்டித்த நாளிலிருந்து இன்ன வரைக்கும் ஆண்டவர் மனுஷனை கட்டிக்கிட்டே தான் இருக்கிறார். மனுஷனை கட்டுறார், மனுஷனை கட்டி அவருடைய சபையை கட்டுகிறார். இந்த 2 விஷயத்தில் ஆண்டவர் ஓயவே இல்லை. பிரியமானவர்களே, so God is the builder, God is the creator and he is the builder. மத்தேயு புத்தகம் 16வது அதிகாரம் 18வது வசனத்துக்கு வருவோம். Matthew chapter 16 verse 18. இன்னைக்கு ஆண்டவர் கட்டுகிறவராய் இருக்கிறார், நம்மளை கட்டுகிறார், சபையை கட்டுகிறார். எப்படியாப்பட்ட சபையை கர்த்தர் கட்டுகிறார், எப்படி நம்மளை கட்ட ஆசைப்படுகிறார் என்று நம்ம பார்ப்போம். மத்தேயு 16:18 வாசிப்போம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். எப்படி? இந்த கல்லின் மேல் கட்டுவேன். அப்புறம் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. பிரியமானவர்களே, சபைன்னா இயேசு சொன்னபடி, இயேசு குறித்தபடி
இயேசு நியமித்தபடி சபையை பாதாளம் மேற்கொள்ளக்கூடாது. ஆமென். அப்பனா சபை பாதாளத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை உள்ள ஒரு சபையாக இருக்கிறது, ஒரு என்டிட்டியாக இருக்கிறது, ஒரு ஸ்தாபகமாக இருக்கிறது. ஸ்தாபகம், ரைட், ஸ்தாபனம், ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு என்டிட்டி. இந்த பூமியில பாதாளத்தை ஜெயிக்கக்கூடிய பலன் பெற்ற ஒரு நிர்வாகம், ஒரு ஸ்தாபனம் இருக்கும் என்று சொன்னால் அது சபை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சபையை நான் கட்டுவேன். யார் கட்டுவா சபையை? எதை யார் கட்டுவா சொல்லுங்க? யார் கட்டுவா? சத்தம் கேட்கல. யாரு சொல்லுங்க, பேசுங்க. பசேர் இல்லையா? சொல்லுங்க, யார் கட்டுவா? இந்த நீ பேதுரு எப்படி சொல்கிறார்? மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன். மேலும் உனக்கு நான் சொல்லுகிறேன். அந்த உனக்கு யாரு? அந்த உனக்கு நான் சொல்லுகிறேன்ங்கிறது யாரு? இயேசு சொல்லுகிறாரு. என்ன சொல்லுகிறாரு? நீ பேதுருவாய் இருக்கிறாய். நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்புறம் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. சபையை கட்டுகிறது யார் சொல்லுங்க? இயேசு. எப்படி கட்டுகிறார்? இயேசு கட்டுற சபை எப்படி இருக்கும்? பாதாளத்தை ஜெயிக்கும். அப்பனா யாரும் பாதாளத்துக்கு போயிடாதபடிக்கு எல்லாத்தையும் வெளியே காப்பாற்றுகிற ஒரு பொறுப்புள்ள, ஒரு வல்லமை உள்ள ஒரு நிர்வாகம் இந்த சபை. நம்ம நினைச்சா யாரையும் பாதாளத்துக்கு அனுப்பாம தடை செய்ய முடியும். நம்ம நினைச்சா யாரும் பாதாளத்துக்கு போகாதபடி அவர்கள் வாழ்க்கையை தடை செய்ய முடியும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை பாதாளத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. அவங்களுடைய முடிவு அழிவோ எப்படி இருக்க போகுது? ஐயோ அப்படி இருக்க போகிறது. பல் கடிப்பும் எப்படி இருக்குமா? gnashing of teeth, அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலைமை இயேசு சொல்லுகிறார். இப்படிதான் இருக்குமா? வீப்பிங், கண்ணீரும் பல் கடிப்பும் நிறைந்த ஒரு இடத்துக்கு மனுஷர்கள் போய் கொண்டு இருக்கிறாங்க. நம்ம நினைச்சா அவங்கள தடை செய்ய முடியும். ஆனா அதை செய்வதற்கு முன்பதாக நாம் கட்டப்பட வேண்டும். நாம் கட்டப்படுகிறதுனால சபை கட்டப்பட வேண்டும். நல்லா கவனிங்க, நமக்கு ஆண்டவர் பாதாளத்துக்கு போவதற்கு உனக்கு நான் அதிகாரம் தரேன்னு சொல்லல. பாதாளத்துக்கு போகாதபடிக்கு, பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்ளாதுன்னு ஆண்டவர் சொல்ல, சபை சொல்லுகிறார். அப்ப நம்ம ஒன்று கூடும் போதுதான் பாதாளத்தை ஜெயிக்க முடியும், மனுஷர்களை ஆதாயப்படுத்த முடியும். நம்ம ஒன்று சேரும் போதுதான் தேவனுடைய சித்தத்தை, ராஜ்யத்தை நம்ம கட்ட முடியும். அப்ப நம்ம ஒன்று சேரக்கூடாதபடிக்கு தான் பிசாசானவன் நாம் கட்டப்படாதபடிக்கு நம்மளை வேற விஷயம் நம்மளை கட்டணும். பாருங்க, உங்களை வார்த்தையில நம்ம கட்டக்கூடாதபடிக்கு பிசாசு என்ன செய்கிறான்னு சொன்னா நம்மளை வேற காரியத்தில் கட்டிக்கிட்டே வரான். Instead of we being built by the word of God, தேவனுடைய வார்த்தையில நம்ம கட்டப்படாதபடிக்கு இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பிசாசானவன் வேற விஷயத்தை கட்டிக்கிட்டே வரான். நம்மளும் விடுறோம் அதுக்கு. அப்படி விடுகிறதுனால தான் நம்ம சபையாய் ஒன்று கூடும்போது இயேசுவால ஒன்றும் நம்மளை பயன்படுத்த முடியவில்லை. This is why God cannot use us. நம்மளை பயன்படுத்தி ஆண்டவர் பாதாளத்தின் வாசலை ஜெயிப்பதற்கு, மனிதர்கள் பாதாளத்துக்கு போயிடக்கூடாதபடிக்கு நம்மளை கர்த்தர் பயன்படுத்த வேண்டும். இன்னைக்கு நம்ம எதனால கட்டப்பட்டு இருக்கிறோம் பெரியமானவர்களே? உலக காரியங்களா, மாம்ச காரியங்களா, சொந்த இச்சைகளா, சொந்த ஆசைகளா, எதில் கட்டப்பட்டு இருக்கிறோம்? எது நமக்குள்ள நிறைஞ்சிருக்கிறது? சிந்திச்சு பாருங்க. சில பேருடைய வாழ்க்கையில அவங்க தோல்வியிலே கட்டப்பட்டிருப்பாங்க, ஏமாற்றத்திலே கட்டப்பட்டிருப்பாங்க, வேதனையிலே கட்டப்பட்டிருப்பாங்க, அழுகையே அவங்க வாழ்க்கையில கட்டியிருக்கும். வாழ்க்கை முழுவதும் அழுவதாங்க, வாழ்க்கை முழுவதும் தோல்வி தாங்க, ஏமாற்றம் தாங்க, வாழ்க்கை முழுவதும் வெக்கம் தாங்க. இதிலே அவங்க வாழ்க்கையை கட்டி வச்சிருப்பாங்க. அப்போ அவங்க வாழ்க்கை எதில் நிற்குதுன்னு பாருங்க. அவமானத்திலையும், வெக்கத்திலையும், தோல்வியிலையும், வேதனையிலும் நிற்குது. இதைத்தான் இயேசு சொல்றாரு. இதில் தான் நீங்கள் மனம் திரும்பி வந்துட்டீங்களே, ரட்சிக்கப்பட்டுட்டீங்களே, ஆச்சரியமான ஒளிக்குள்ளே வந்துட்டீங்களே, வார்த்தையை அடைஞ்சு விடுதலை ஆகிட்டீங்களே, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் விடுதலை ஆகிட்டீங்களே, நான் உன் வார்த்தையை அனுப்பி உன்னை சுகப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறான்.
இன்னைக்கு நம்ம எதில் கட்டப்பட்டிருக்கிறோம்? பிறந்ததிலிருந்து தோல்வி, பிறந்ததிலிருந்து ஏமாற்றம், பிறந்ததிலிருந்து வெட்கம், அவமானம், ஒதுக்கப்படுதல், நிந்தை, உறவு பிரச்சனை, நட்பு பிரச்சனை, அன்பு பிரச்சனை, பலவீனம், பாவம், தனிப்பட்ட பாவம், இதுல கட்டப்பட்டு நம்ம வாழ்க்கை இருக்கிறது பிரியமானவர்களே. இதுல இருந்து தான் ஆண்டவர் நம்மளை வெளியே கொண்டு வருவதா இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் ஓயலை. ஆமென். இன்னைக்கும் ஆண்டவர் நம்மளை கட்ட ஆசைப்படுகிறார். God wants to bring you out. Don't live in your pain. Don't let pain build your life. வேதனை உங்க வாழ்க்கையை கட்ட விடாதீங்க. தோல்வி உங்க வாழ்க்கையை கட்ட விடாதீங்க. நிந்தை உங்க வாழ்க்கையை கட்ட விடாதீங்க. எஸ், உங்க வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கு, உண்மை. உங்க வாழ்க்கையில் அதெல்லாம் பிசாசு உங்களை அடிச்சு அப்படி கொண்டு வந்திருக்கிறான். ஏன்னு சொன்னா நீங்க கட்டப்படக்கூடாது. நீங்க கட்டப்பட்டுட்டீங்கன்னா சபை கட்டப்பட்டுரும். சபை கட்டப்பட்டுருச்சுன்னா பாதாளத்துக்கு யாரும் போக மாட்டாங்க. அதோட இஃபெக்டை பாருங்க. எஸ், உங்க வாழ்க்கையில் இன்னும் சில விடுதலை வரல. எஸ், நீங்க ஜெபிக்கிற காரியம் இன்னும் நடக்கல. எஸ், நீங்க எதிர்பார்க்கிற அற்புதம் உங்களுக்கு நடக்கல. எஸ், ஆனா அது உங்க வாழ்க்கையை கட்டுறது அல்ல பிரியமானவர்களே. அதை வச்சு உங்க வாழ்க்கையை கட்டிடாதீங்க. உண்மை, நீங்க வேதனைப்பட்டீங்க, உண்மை. இழந்தீங்க, உண்மை. ஏமாற்றப்பட்டீங்க, உண்மை. தோல்வியை சந்திச்சீங்க, உண்மை. ஒதுக்கப்பட்டீங்க, உண்மை. அசிங்கப்படுத்தப்பட்டீங்க, வெட்கப்படுத்தப்பட்டீங்க, துரத்தடிக்கப்பட்டீங்க, உண்மை. ஆனா அது உங்க வாழ்க்கையை கட்டக்கூடாது. அதுல நீங்க உங்க வாழ்க்கையை கட்டிடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்க புதிய சிருஷ்டி. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்க புதிய படைப்பு, நீங்க புதிய மனுஷன். பழையவைகள் எல்லாம் ஒளிந்தது, நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் நம்மளை விட்டு போகிறதா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம அவருடைய வார்த்தையிலே கட்டப்பட்டவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு சொல்லுங்க, என் வாழ்க்கையை ஆண்டவர் கட்டுகிறார், என் வாழ்க்கையை கர்த்தர் கட்டுகிறார். தோல்வி அல்ல, பிசாசு அல்ல, பிசாசு கொடுக்கிற ஏமாற்றம் அல்ல. எஸ், சில நேரத்தில் ஆண்டவர் அந்த பாதையில் நம்மளை விடுகிறது நம்மளை இன்னும் ஆழமாய் கட்டுவதற்கு தான். நமக்கு தோல்வி தெரியணும், வெக்கம்னா என்னன்னு தெரியணும். அப்பதான் அதை ஒதுக்கிட்டு ஆண்டவருடைய வார்த்தையில, ஆண்டவர் என்னை வெக்கத்துக்கு பதிலாக ஆனந்தத்திற்கு, துன்பத்திற்கு பதிலாக சந்தோஷம், சாம்பலுக்கு பதிலாக அழகு. இன்னைக்கு எது நம்ம வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிறது? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை கட்ட ஆசைப்படுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து நம்மளை கட்ட ஆசைப்படுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பழைய ஏமாற்றத்திலிருந்து கட்ட ஆசைப்படுகிறார். நீங்களும் பாதாளத்துக்கு போகக்கூடாது, உங்க மூலமாக யாரும் பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. இது ஆண்டவர் விரும்புகிறார். சொல்லுங்க, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. நான் எவ்வளவுக்கு எவ்வளவு அவருடைய வார்த்தையை நான் படித்து 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 என் வசனத்தை என்னுடைய இருதயத்தில் நான் கொண்டு போகிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் நான் கட்டப்படுகிறேன். இன்னைக்கு நான் கட்டப்பட்டு 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 தேவனுடைய சபையோடு நான் ஒன்று சேரும் போது சபை பலன் அடைந்து விருத்தி அடைகிறது, பக்தி உள்ள சபை எழும்புகிறது. பிரியமானவர்களே, எல்லாரும் வசனத்தில் கட்டப்பட்டு இங்க வந்து ஜெபித்து பாருங்க. எல்லாம் வசனத்தை படித்துட்டு நல்லா வசனத்தை தியானித்துட்டு ஜெபம் பண்ணிட்டு உங்க வாழ்க்கையை அர்ப்பணித்துட்டு வந்து சபையில ஜெபித்து பாருங்க. அக்கினி பறக்கும், சுட்டு எரிக்கும், பிசாசனுடைய கிரியைகளை சுட்டு எரிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எவ்வளோ அதிகமாக நம்ம ஜெபிக்கிறோமோ அவ்வளோ அதிகமாக வசனத்துக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்மளை கட்டுகிறவராக. அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 16வது அதிகாரம் இயேசு 13வது வசனத்தில் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறாரு. வாசிங்க. 16:13. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷனை நோக்கி மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சிலர் எலியா,
உம்மை யோவான் ஸ்நானகன் என்று சொல்கிறார்கள். சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக சீமோன் பேதுரு சொல்லுகிறாரு, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ஜீவனுள்ள குமாரனாகிய கிறிஸ்து, ஜீவனுள்ள குமாரனாகிய கிறிஸ்து என்றார். You are the Christ, the Son of the living God. அதுக்கு இயேசு திருப்பி சொல்லுகிறாரு, இயேசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் சொல்லிட்டு தான் அடுத்து என்ன சொல்லுகிறாரு, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். எந்த கல்லின் மேல்? எந்த கல்லின் மேல்? எந்த கல்லின் மேல்? பிரியமானவர்களே, எந்த கல்லின் மேல்? பேதுரு, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். எது மேல கட்டுறனாரு? எது மேல? எந்த கல்லின் மேல்? பேதுரு மேல ஆண்டவர் சபையை கட்டுவேன்னு சொன்னாரு தானே? யார் என்ன சொல்லுங்க? சில பேர் தலையாட்டுறீங்க, என்ன சொல்லுங்க? பேதுருவை வைத்து கர்த்தர் சபையை கட்டுவேன் அப்படி சொல்லுகிறார். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, இயேசு சொல்கிறாரு, மாம்சமும் இரத்தமும் உனக்கு இது வெளிப்படுத்தல, பிதாவானவரே உனக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். என்ன வெளிப்பாடு? அவர் கிறிஸ்து, அவர் ஜீவனுள்ள தேவன் என்கிற அந்த கல்லின் மேல். எந்த கல்? அந்த வெளிப்பாட்டின் கல்லின் மேல், அந்த விசுவாசத்தின் கல்லின் மேல், அந்த தேவனாய் இருக்கிற அந்த இயேசு மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையின் கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அந்த வெளிப்பாட்டின் மேல தான் நான் அந்த சபையை கட்டுவேன் சொன்னார். பேதுரு மேல சபையை கட்டுவேன்னு சொல்லல. பேதுருக்கு கிடைத்த வெளிப்பாட்டின் மேல தான் இந்த சபையை, நீ சொன்ன பத்தி அந்த வார்த்தை, நீ சொன்ன அந்த வார்த்தை, அந்த கல்லு, நீ பேதுரு, அந்த நீ சொன்ன அந்த கல்லு தெரியுமா? அந்த வார்த்தை கல்லு மாதிரி இருக்கு பாரு. அந்த நம்பிக்கை, அந்த உறுதியான விசுவாசம், அந்த மாறாத அந்த நம்பிக்கை, அந்த ஒரு வெளிப்பாடு, இனி உன் இருதயத்தில் எடுபடாத ஒரு நம்பிக்கை, நான் தான் கிறிஸ்துன்னு நம்பின பத்தியா, அந்த கல்லின் மேல் தான் நான் சபையை கட்டுவேன். I will build my church on the rock. எந்த ராக்? your confession, your faith, உன் விசுவாசம், அதுதான் அந்த கல். இயேசு சொல்லுகிறார். இன்னைக்கு பிரியமானவர்களே, நம்ம மொத கட்டப்படுகிற இடமே இங்க பாருங்க. நம்ம சொன்ன உங்க வாழ்க்கையில நிறைய காரியம் உங்களை கட்டியிருக்கோம். நிந்த, அவமானம், வெக்கம், கைவிடப்படுதல், ஏமாற்றம், பொய் எல்லாம் உங்களை கட்டியிருக்கோம். இன்னைக்கு ஒரு விஷயத்துல நீங்க கட்டப்படுங்க, இயேசு தான் ஆண்டவர். அது மேல உட்காந்துக்குங்க, அந்த நம்பிக்கை மேல உட்காந்துக்குங்க, உங்க வாழ்க்கை கட்டப்படும். யாராலும் அசைக்கப்பட முடியாது. என்ன பிசாசு உங்களை நோண்டினாலும், என்ன பிசாசு உங்க எண்ணத்தை கெடுத்தாலும், நீ பத்தியா நீ இப்படி தான், நீ பத்தியா உன் வாழ்க்கை இப்படி, நீ பத்தியா உன் குடும்பம் சரியில்லை, பத்தியா உன் இது சரியில்லை, உன் பின்னணி சரியில்லை, இப்பெல்லாம் சொன்னான்னா ஒரே வார்த்தையை சொல்லி அவன் வாய அடைங்க, இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர். இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறின பின்பு பரிசுத்த ஆவியினால வனாந்தரத்துக்கு நடத்தப்பட்டார். எதற்கு? பிசாசனால சோதிக்கப்படுவதற்கு. ஒவ்வொரு முறையும் பிசாசு இயேசுவை சோதிக்கும் போது அவர் எப்படி ஜெயிச்சார்? வசனத்தை. எப்படி ஜெயிச்சார்? வசனம் மாத்திரமல்ல, அவர் தேவன் 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 என்று சொல்லுகிற அந்த காரியத்தை நீங்க அதுல பார்க்கலாம். தேவன் பரிச்சை பார்க்காத, அல்லேலூயா. தேவன் அவருடைய வார்த்தை, அதை நான் பிழைப்பேன், அல்லேலூயா. தேவன், அவரை தவிர யாரையும் வணங்காதீங்க.
அப்படின்னு சொன்னார். இப்படி தான் ஜெயிச்சார். த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட், நோயிங் ஹூ காட், அந்த ஃபவுண்டேஷன்ல தான் கர்த்தர் சபையை கட்டுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் யாராக இருக்கிறார் அப்படின்னு நம்ம நம்பும் பொழுதுதான் அந்த அஸ்திபாரத்தில் தான் நம்ம கட்டப்பட முடியும். அதுல தான் சபை கட்டப்படுகிறது. இன்னைக்கு பாதாளம் சபையை பார்த்து பயப்படுறதில்ல, கட்டுகிறவரை பார்த்து தான் பயப்படுது. நல்லா சிந்திச்சு பாருங்க. பாதாளம் நம்மளை பார்த்து பயப்படல, நம்மளை யார் கட்டுறா அதை பார்த்து தான் பயப்படுது. பிசாசும் நம்மளை பார்த்து பயப்படுறானோ இல்லையோ, நம்மளை யாரு கட்டி வைத்திருக்கிறா அவரை பார்த்து தான் பயப்படுது. இன்னைக்கு என்ன நடந்திருந்தாலும் உங்க வாழ்க்கையில, எது நேரிட்டு இருந்தாலும், எது வந்து போயிருந்தாலும், எவ்வளவு துன்பத்தை, அழுகைய, கண்ணீரை நீங்க சந்திச்சிருந்தாலும், தேவன் உண்மை உள்ளவர் அப்படின்னு நீங்க உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது உங்க வாழ்க்கை கட்டப்படும். நீங்க அசைக்கப்பட்டு போவதே இல்லை. என்னைக்கு நீங்க தனிப்பட்ட மனுஷன் நீங்க இந்த விசுவாசத்துல கட்டப்படுறீங்களோ, நம்மளாம் ஒன்று சேரும் போது எந்த பாதாளமும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. நம்ம எதையும் ஜெயிக்க முடியும். ஏன்னா நம்மளுடைய நம்பிக்கை அவர் தேவன், ஜீவனுள்ள தேவன். அவர் ஜீவனுள்ள தேவன் என்கிற அந்த வெளிப்பாடு சாதாரணமா வரப்போறது இல்லை. பிதாவானவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தை, அந்த கல், அந்த நம்பிக்கை, அதன் மேல் என் சபையை நான் கட்டுவேன். பாதாளம் அங்கிருந்து சபையை பார்க்கும் போது இங்கிருந்து யாரை பிடிச்சிட்டு போலாம் அப்படின்னு பாதாளம் யோசிக்கும். இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்கள யாரை பாதாளத்துக்கு இழுத்துட்டு போலாம், பாதாளம் தான் யோசிக்கிறது. உண்மையாலே பாதாளம் இப்ப அதை தான் யோசிக்குது. இந்த பிரசங்கத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த பாதாளம் இதை தான் யோசிக்கும். என்ன யோசிக்குன்னா, இங்கிருந்து யாரை பிடிச்சிட்டு அங்க போகலாம், இங்கிருந்து யாராவது உருவிட்டு அங்க போகலாம், யாராவது பிடிச்சி அங்க தரன்னு இழுத்துட்டு பாதாளத்தில் போய் போடலாம் அப்படின்னு யோசிக்கும். அப்படி அது யோசிக்கும் போது கொஞ்சம் எட்டி பார்க்கும் போது நாம் கிறிஸ்துவால கட்டப்பட்டிருக்கிறதை பார்த்து அது ஒன்றும் செய்ய முடியாது. ஒவ்வொரு முறையும் இதுதான் உங்க போராட்டம். பாதாளம் என்ன செய்யணும், நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்கும். எப்படிடா இவனை இழுத்துட்டு போய் அங்கே போடுறது, எப்படியாவது இவனை இழுத்துட்டு போய் அங்கே போடணும். அதுக்காக வேலைகள் துரிதமாய் சத்துருவானவன் செய்துக்கிட்டே தான் இருக்கிறான். நமக்கு எதிர்ப்பை கொண்டு வருவான், பிரச்சனைகளை கொண்டு வருவான், சோர்ந்து போகும்படி, சபைக்கு வரக்கூடாதபடி, வசனத்தை வாசிக்க கூடாதபடி, ஜெபிக்க கூடாதபடிக்கு சோர்வுகளை சத்துரு கொண்டு வந்து போடுகிறவனா இருக்கான். நம்ம எண்ணத்தை குறை பண்ணிக்கிட்டே இருப்பான், கெடுத்துக்கிட்டே இருப்பான். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம நிற்கவே கூடாது, கட்டப்படவே கூடாது. ஏன்னா அவனுக்கு நம்மளை பார்த்தா பயம். அல்லேலூயா. பிசாசுக்கு நம்மளை பார்த்தா பயம். அதை நம்புங்க. நீங்க நினைக்காதீங்க பிசாசுக்கு நீங்க பார்த்து பயப்படுற ஒன்றும் கிடையாது. அவனுக்கு நம்மளை பார்த்த பயம். என்ன பயம்னா, நம்ம கட்டப்பட்டுருவோன்னு பயம், வேற ஒண்ணுமே இல்லை. கட்டப்பட்டுட்டோம், அவனை மேற்கொண்டலாம். கட்டப்படுகிற இடமே அவர் ஜீவனுள்ள தேவன். அந்த நம்பிக்கை நம்ம இருதயத்தில் வந்துருச்சுன்னா எதுவும் நம்மளை அசைக்க முடியாது. ஏன்னா அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் எனக்கு உண்மை உள்ள தேவன், என்னுடைய தகப்பன், என்னை நடத்துகிற கர்த்தர் என்று சொல்லி நீங்க உங்களை ஒப்பு கொடுக்க உங்க தரிசனம் மாறும், உங்க எண்ணம் மாறும், அவருடைய சித்தம் நடக்கும், அவருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில காணப்படும், தேவ பிரசனம் உங்க வாழ்க்கையில அதிகரிக்கும். அப்படி இருக்கும்போது எந்த சத்துருவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. எந்த சத்துருவும் உங்க கிட்ட வரவே முடியாது. இதைத்தான் ஆண்டவர் கட்ட ஆசைப்படுகிறார். எப்படி ஆதியில ஏவால பிசாசு அலேக்கா வந்து அப்படியே ஏமாத்திட்டு போயிட்டான் பாரு, ரிலாக்ஸா வந்து ஏமாத்திட்டு போயிட்டான். அன்னையில இருந்து அவரு ஒரே காரியம்தான் நமக்கு வசனத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நீ வசனத்தில் கட்டப்படு, வசனத்தில் கட்டப்படு, ஏமாந்துராத, சத்துருடைய வார்த்தையில ஏமாந்துராத, சத்துருடைய வார்த்தைகளை நீ வந்து கேட்டு உன்னுடைய வாழ்க்கையை தவறா கட்டிராத. Hallelujah. Don't let the devil feed you. பிசாசு நீங்க கொஞ்ச நேரம் வசனம் இல்லாம அப்படியே வாழ்ந்து பாருங்க, கண்ட வார்த்தை உங்க மனசுக்குள்ள எண்ணத்துக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். தோல்வி எண்ணம், ஏமாற்றம், சோர்ந்து போகிறது, தடை, இதே தான் தோல்வியே பார்க்க சொல்லும்.
ஆனால் எங்கே உங்களுடைய வார்த்தை இருதயத்தில் நீங்கள் அவர் தான் என் ஆண்டவர் என்று நீங்கள் உறுதியாக நிற்க ஆரம்பிச்சிட்டிங்களா, என்ன நடந்தாலும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்களை நடத்துகிறவர் யார் என்று உங்களுக்கு தெரியும், உங்களை கட்டுகிறவர் யார் என்று உங்களுக்கு தெரியும். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையில் உங்களை கட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் சொல்றாரு, ஐ வில் பில்ட் மை சர்ச், ஐ வில் பில்ட் இட் on this interpretation, on this revelation, on this confession. நீ சொன்ன இந்த விசுவாச அறிக்கையில அந்த கல்லை எடுத்து நான் சபையை கட்டுவேன் பாரு. நான் தான் தேவன், அது மேல தான் நான் கட்டுவேன். நான் தேவன், அதுல இருந்து தான் சபை கட்டப்படும். இன்னைக்கு இந்த வசனத்தை எடுத்து வாசிங்க, தியானிங்க. வேற எந்த சோர்ஸும் எடுக்காதீங்க, எதுவுமே கேட்காதீங்க, எதையும் விட்டுருங்க. வசனத்தை எடுத்து படிங்க. ஆண்டவர் என் இடத்துல பேசுங்க, இது எனக்குள்ள அஸ்திபாரமாய் மாறணும். இதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. நம்பிக்கை விசுவாசம் வேற. எல்லாரும் இயேசுவை நம்புவாங்க. புத்தன், இயேசு, காந்தி அப்படிங்கிறத எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இருக்கு. ஆனால் விசுவாசம் என்று என்ன தெரியுங்களா? ஜீவனுள்ள தேவன் அவர் ஒருவர், அதான் விசுவாசம். அவர் ஒருவர் தான், அதான் விசுவாசம். நம்பிக்கை என்பது எதையும் நம்பலாம், எதையும் நம்பலாம். எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க, எல்லாமே ஒன்று தாங்க, அது நம்பிக்கை. எதையும் நம்பலாம். நீங்கள் தீமையை நம்பலாம், சில பேர் கொலை பண்ணுறது நல்லதுன்னு நம்பலாம். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? இப்போ இந்த மாதிரி படங்கள் தான் வந்துக்கிட்டு இருக்கு. என்ன மாதிரி படம் வருது பாருங்க. கெட்டவனாக இருந்தால் எல்லாருக்கும் பிடிக்குது, எல்லா படத்துலையும். கெட்டவனுக்கு தான் அதிகமாக ஃபேன் இருக்கிறாங்க, கெட்டவனுக்கு தான் அதிகமான வரவேற்பு இருக்கு. சிந்திச்சு பாரு, இதுதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ பிரியமானவர்களே, நான் ஒரு காரியத்தை ரொம்ப அங்கெல்லாம் போக வேண்டாம். இன்னைக்கு அந்த வெளிப்பாடு அவர் தான் என் ஆண்டவர், அவர் தான் என்கிறத நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுங்க, உறுதியாய் பிடிச்சு கொள்ளுங்க, அதில் கட்டப்படுங்க. நீங்கள் நிற்கிறது இயேசு மேலே, அதை மறந்துடாதீங்க. நீங்கள் நிற்கிறது உங்கள் ரட்சிப்பு, அவர் ரட்சிப்பு கொடுத்த அந்த தேவன் மேலே நிற்கிறீங்க. உங்களை அழைத்த அந்த கார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்த அந்த தேவனுடைய அஸ்திபாரத்தில் நிற்கப்படும். நீங்கள் நிற்கும் போது என்ன நடந்தாலும் உங்களால் நிற்க முடியும். நீங்கள் சோர்ந்து போய் கீழே இடிஞ்சிட மாட்டீங்க, சோர்ந்து போய் கீழே விழுந்துட மாட்டீங்க. சறுக்கும், ஆனால் நிற்பீங்க, விழுந்துட மாட்டீங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை கட்ட ஆசைப்படுகிறார், அவருடைய சபையை கர்த்தர் கட்ட ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் நம்மளை கட்டுகிறதுனால அவருடைய சபை கட்டப்படுகிறது. அவருடைய சபை கட்டப்படும் போது பாதாளம் வாசல் அடைக்கப்படுகிறது. We are here to become the instrument of God. தேவனுடைய கருவியாய் இருக்க ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். கருவினா எப்படி தெரியுங்களா? ஆண்டவர் ஆண்டவருடைய கையில் நம்ம பட்டயமாய் இருக்கிறோம். அவன் ஆண்டவர் உலகத்தின் அதிபதியை ஆண்டவர் எதுக்கணும்னா நம்மளை வச்சு தான் எதிர்ப்பார். அதுதான் அவருக்கு ஜெயம், அதுதான் அவருக்கு ஜெயம். நம்மளும் அவரை போல ஜெயம் கொண்டவர்களாக இருப்பது தான் ஆண்டவருக்கு விருப்பம். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையில் உங்கள் வாழ்க்கையை கட்ட ஒப்பு கொடுங்க. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையில் உங்கள் வாழ்க்கையை கட்டுங்க, கட்டுங்க, கட்டுங்க. எதையும் நம்பாதீங்க, எதையும் நம்பாதீங்க. வசனத்தை நம்புங்க. வசனம் உங்களை குறித்து என்ன சொல்லுதோ அதான் சத்தியம், அதுதான் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியம் வேற ஒன்றுமே இல்லை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். அல்லேலூயா.
அவரை விசுவாசிங்க பிரியமானவர்களே. இன்னைக்கு அவரை நம்புங்க. நீங்கள் என்ன தான் யோசிச்சாலும் அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை மறந்தே போயிடாது. He is alive, He is living and He is with us and He is forever holding us. அவர் நம்மளை பிடித்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் எவ்வளோ சறுக்குனாலும் அவர் உங்களை தூக்கி எழுப்புகிறவராக இருக்கிறார். நீங்கள் அதன் மேலே நம்ம கட்டப்பட வேண்டும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தவறான காரியத்தை கட்ட விடாதீங்க. கர்த்தர் தான் கட்டுகிறவராக இருக்கிறார். Allow God to build. ஹல்லேலூயா. எழுந்து நின்று ஜெபிப்போம். ஹல்லேலூயா. Thank you Lord. எல்லாத்தையும் உண்டாக்கினவர் அவர். God is the creator. God is the builder of everything. எல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் அவரால் கட்டப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம போன வாரம் பார்த்தோம் எவ்வளோ ராஜ்யங்கள் வந்தது. மெசபோத்தாமியா வந்துச்சு, எகிப்து வந்துச்சு, ரோமன் வந்துச்சு, மாயன் வந்துச்சு, மொங்கோல் வந்துச்சு, பிரிட்டிஷ் வந்துச்சு, எல்லாம் உழுதுச்சு. தேவனுடைய நாமம் மட்டும்தான் நிற்கிது, சபை மட்டும்தான் நிற்கிது இன்னைக்கு வரைக்கும். அதால் ஒன்றுமே செய்ய முடியாது. பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நம்மளுடைய விசுவாசம் நம்ம எதன் மேலே கட்டப்பட்டிருக்கிறோம்? அவர் ஜீவனுள்ள தேவன், அதில் கட்டப்பட்டிருக்கிறோம். We are being built in the rock or the faith that Jesus is the living God. Hallelujah. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க. உங்கள் இருதயத்தை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா இதுக்குள்ளே என்னென்னமோலாம் கட்டப்பட்டிருக்கு, என்னென்னமோ பழக்க வழக்கங்கள்லாம் கட்டப்பட்டிருக்கு, இதெல்லாம் வெளியே எடுங்க, நீங்கள் புதுசாக என்னை கட்டுங்க என்று சொல்லுங்க. ப்ளீஸ் என்னோட சேர்ந்து ஜெபிங்க. எனக்குள்ளே என்னென்னமோலாம் கட்டப்பட்டிருக்கு, ஆனால் இன்னைக்கு நான் உங்கள் வார்த்தையில் கட்டப்பட ஆசைப்படுகிறேன். எஸ், மெனி பீப்புள் ஹேவ் த்ரோன் திங்ஸ். நிறைய பேர் உங்களுக்கு உருவாக்கியிருப்பாங்க, நிறைய பேர் உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. ஒரே ஒரு பாடம் இன்னைக்கு கற்றுக்குங்க. இயேசு உண்மை உள்ளவர். இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கங்க, அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் மரித்து போகலை, அவர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார், இன்னைக்கும் அவர் நம்மளோடு இருக்கிறார், இன்னைக்கும் அவர் ஜீவன் உள்ளவராக நம் மத்தியிலே உலாவி வருகிறவராக இருக்கிறார். 7 பொன் குத்து விளக்கின் நடுவிலே இருக்கிற தேவனாய் இருக்கிறார். 7 நட்சத்திரங்களை சுமந்து எஸ் அதுக்குள்ளே உலாவி வருகிற கர்த்தர் என்று இன்னைக்கும் வெளிப்படுத்தப்பட்டபடி இன்னைக்கும் கர்த்தர் சபை நடுவில் நின்று கொண்டு இருக்கிறார். இன்னைக்கும் ஜீவிக்கிற கர்த்தர். God is a living God. That is the trust. இன்னைக்கு அவரை நம்ம பார்க்கல, அவரை இன்னும் நேருக்கு நேராக முகத்தை பார்க்க முடியல, ஆனால் நம்மளுடைய விசுவாசமோ அவர் ஜீவனுள்ள தேவன் இன்னைக்கும் நம்மளோடு ஜீவித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெபங்களை கேட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய வியாகுலத்தை அறிந்திருக்கிறார். நம்முடைய பின்னணியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு மற்ற காரியம், உங்க பின்னணி, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பிறப்பு, இது உங்களை கட்டுகிறது அல்ல. இன்னைக்கு கர்த்தர் உங்களை அழைத்தாரோ அதுதான் கர்த்தர் கட்டுகிறவராக இருக்கிறார். God has already built you, my dear brother and sister. God is building you. God is building you and building His church. ஆண்டவர் உங்களை கட்டுகிறதுனால அவருடைய சபையையும் கர்த்தர் கட்டுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்கள் சொல்லுங்க, அப்பா இந்த காலை வேளையில எங்களுடைய இருதயத்தில் உம்முடைய வார்த்தையை வைத்து எங்களை கட்ட வேண்டும். அல்லேலூயா. இதுதான் புதிய உடன்படிக்கை. இதுதாங்க புதிய உடன்படிக்கை. நான் என்னுடைய வார்த்தையை அவர்கள் இருதயத்திலே நான் வைப்பேன். நான் என்னுடைய வார்த்தையை அவருடைய இருதயத்திலே நான் கட்டுவேன். என்னுடைய வார்த்தையை அவங்க இருதயத்தில் நான் வைப்பேன். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள எழுதப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, God's word is living. God is living in us in the form of His word. நீங்க வார்த்தையை உள்ள கொண்டு போக ஆண்டவர் வார்த்தையாய் உங்களுக்குள்ள ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்குள்ள வல்லமை இருக்கும். நீங்க பண்ணுகிற ஜெபத்திற்கு வல்லமை இருக்கும். நீங்க அறிக்கை இடுகிற வார்த்தைக்கு உயிர் இருக்கும். நீங்க கட்டளை இடுகிற காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா என் இருதயத்தை மறுபடியும் கட்டுங்க. உடைந்து சுக்குநூறாக பலமுறை உங்களுடைய இருதயம் உடைந்து இருக்கிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் அதை கட்ட ஆசைப்படுகிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் அந்த இருதயத்தை, நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் கட்ட ஆசைப்படுகிறார். God wants to build us back.
ஆண்டவர் நம்மளை கட்டுகிறவராய் இருக்கிறார். அந்த 10 வருஷம் இந்த சபை எவ்வளோ அனுபவங்களை பெற்றிருக்கிறது. ஆண்டவர் நம்மளை கட்ட ஆசைப்படுகிறார். அடுத்த எல்லைக்கு கர்த்தர் நம்மளை கட்ட ஆசைப்படுகிறார். இன்னொரு இடத்திற்கு கர்த்தர் நம்மளை கட்ட ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு லெவலுக்கு கர்த்தர் நம்மளை கட்ட ஆசைப்படுகிறார். அதுக்கு தேவை நீங்க எல்லாரும். Everyone must be built. இன்னைக்கு உங்க இருதயத்துக்குள்ள ஒரு புதிய விசுவாசம், என் ஆண்டவராகிய இயேசு என்னோடு ஜீவிக்கிறார், அவர் என்னை கைவிடுவதும் இல்லை, என்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் என்னை புறக்கணிப்பதில்லை. ஹல்லேலூயா. உன்னை நான் திக்கட்டவர்களாய் விடேன் என்று சொன்ன கர்த்தர், நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டு நான் திரும்பி வந்து நீங்க என்னோடு இருக்கும்படி உங்களை நான் சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன கர்த்தர், இன்னைக்கும் அவர் நம்மளோடு ஜீவிக்கிறார். இன்னைக்கு நம்மோடு அவர் இருக்கிறார், நம்மளோடு நடந்து கொண்டு இருக்கிறார். இந்த சபையின் நடுவிலே கர்த்தர் இருக்கிறதை நான் பார்க்கிறேன் பிரியமானவர்களே. ஓ, he is the living God. Thank you Lord, thank you Lord. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அநேக இருதயங்களை கட்டுகிறார், அநேக இருதயங்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார், காயம் கட்டுகிறார். ஓ, உங்களுடைய இருதயத்தில் வார்த்தையை கர்த்தர் அனுப்புகிறதை நான் பார்க்கிறேன். So start reading the word of God. Start reading the word of God. Start reading the word of God. Start meditating the word of God. Only word of God. Only the word of God can set you free. Only the word of Jesus can set us free. Hallelujah. இயேசு இங்கே நிறைய விஷயம் பேசி இருக்கிறார். அதை எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க, அதை எடுத்து தியானிக்க ஆரம்பிங்க. இந்த வார்த்தையில நம்ம நேரத்தை செலவு பண்ணும்போது இயேசுவோடு நேரத்தை செலவு பண்ணுவதற்கு சமமாய் இருக்கிறது பிரியமானவர்களே. இயேசு உயிராய் நம்ம இடத்துல வந்து பேசுகிறது போல ஒரு அனுபவம் நம்ம ஆத்மாவுக்கு கிடைக்கும் பிரியமானவர்களே. ஒரு பயங்கர இளைப்பாறுதல் நம்ம ஆத்மாவிலே கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை வர வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் நீங்கும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற அநேக கட்டுகள் உடைந்து போகும். அநேக விஷயத்தில் நீங்க விடுதலை ஆவீங்க. வியாதி சுகமாகும். ஓ எஸ். சாபங்கள் நீங்கும். திறக்கப்படாத வாசல்கள் திறக்கப்படும். Start reading, start meditating, start loving the word of God. God wants to build us and build us strong. God wants to build a strong foundation. Build. ஆண்டவர் எங்களை நம்மளை கட்ட ஆசைப்படுகிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. Thank you Lord. இயேசுவின் நாமத்தில் அப்பா, இன்னைக்கு சபையா எங்களை மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறோம். ஓ தேங்க்யூ லோ. நீ நல்லவர், நீ கட்டுகிறவர். ஓ, நீ உடைத்து போடுகிறவர் அல்ல. உதவான காரியங்கள்னு சொல்லி அதை நம்ம உடைச்சி போடுறதல்ல. ஆண்டவர் உடைச்சி போடுகிறவர் அல்ல. எஸ், கையில் கெட்டு போனது, குயவனுடைய கையில் கெட்டு போனதை அவன் திருப்பி எடுத்து கட்டுகிறது போல ஆண்டவர் சொல்லுகிறான். அவன் கையில் கெட்டு போனுச்சு, அவன் எடுத்து கட்டுனான். அதே போல நானும் செய்ய ஆசைப்படுகிறேன். கெட்டு போனது பரவாயில்ல, ஆனால் ஆண்டவர் திருப்பியும் அவருடைய கரத்தில் அதை கட்ட ஆரம்பிக்கிறார். Thank you Lord. This is what is going to happen. Yes, இந்த 6 மாசம் ஆண்டவர் நம்மளை ஆழமாய் கட்ட ஆசைப்படுகிறார். விசுவாசத்தில் நான் சொல்றேன், இந்த கட்டப்படுதல் என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். நீங்க சொன்ன காரியங்கள் நடக்கும். நீங்க பண்ணுகிற ஜெபங்கள் நடக்கும். நீங்க எதை திறக்கணும்னு சொல்றீங்களோ அதை திறக்கும். எதை அடைக்கணும்னு சொல்றீங்களோ அடைக்கும். நான் சொல்றேன், இதுதான் உங்களுக்கு அந்த வல்லமை. ஏன்னா உங்க வாயில வார்த்தை போக போக போக, உணவாய் போக போக, அதுலேருந்து வெளியே வர அறிக்கைகள் மிக வல்லமையாக இருக்கிறது நான் பார்க்கிறேன். I challenge you, young people, வாலிபர்களாக இருக்கிற நீங்க வார்த்தை எடுத்து தியானிக்க ஆரம்பிங்க. நீங்க இப்போவே எதை அறிக்கையிடுறீங்களோ அது கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உள்ள போக உள்ள போக உள்ள இருக்கிற அசுத்தங்கள்லாம் வெளியாகும். உள்ள இருக்கிற பழைய குணங்கள் வெளியாகும். மாறாத பழக்கங்கள் உடைந்து போகும். இன்னொரு 6 மாசத்துல நீங்க இந்த வசனத்தை அதிகமா நீங்க உங்க வாயில அறிக்கையிட படிக்க 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 நீங்க சொல்றது நடக்கும். நீங்க ஜெபிக்கிறது கேட்கப்படும். நீங்க திறக்கிறது திறக்கப்படும். கட்டுறது கட்டப்படும். உன் வாயில நான் அதிகாரத்தை வைப்பேன். I will put authority in your mouth. இதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். I will put authority in your mouth. நீ எதை சொல்றியோ அது நடக்கும்.
Go deep into the word of God. Hallelujah. இயேசுவின் நாமத்திலப்பா இந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எங்கள் வாயில் அதிகாரத்தை போடுங்க, எங்கள் வாயில் அதிகாரத்தை போடுங்க. தேங்க்யூ லார்ட். எங்கள் வாயில் உம்முடைய அதிகாரம் வருவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் மறுபடியும் அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் உங்கள் வாயில் அதிகாரத்தை வைக்கிறார். I see a authority. இதான் I give you authority. Power and authority. வல்லமையும் அதிகாரத்தையும் நம்ம நாவிலே கர்த்தர் வைக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்கிறது நடக்கணும், ஜெபிக்கிறது நடக்கணும், திறக்கப்படுகிறது திறக்கப்படணும், அடைக்கப்படுறது அடைக்கப்படணும். எஸ், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நம்ம புறப்படு முன்பதாக ஆண்டவருடைய சமூகத்தில் காணிக்கைகளை தசமபாகங்களை ஒப்பு கொடுங்க. பி ஃபெய்த்ஃபுல் இன் கிவிங். உண்மையாக கொடுங்க, சபைக்கு கொடுங்க. ஓ தேங்க்யூ லார்ட். Thank you Jesus. ஆண்டவா முன்வைக்கிறேன். சில அறிவிப்புகளை நம்ம பார்ப்போம். பிரியமானவர்களே, நம்மளுடைய சர்ச் ஆனிவர்சரி 5ஆம் தேதி 7ஆம் மாதம் மாற்றப்பட்டிருக்கிறது. இதுதான் ஃபைனல் டேட். 5th ஜூலை சர்ச்சில் சாயங்காலம் 5 மணிக்கு நமக்கு ஆராதனை இருக்கும். ஸோ எல்லாரும் ஆயத்தமாக நீங்கள் வர வேண்டும். சரி, இப்போ நம்ம சர்ச்சுடைய 10வது வருஷம் ஆனிவர்சரி நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஆகையால் எனக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. இந்த சர்ச் நம்ம இன்னும் கொஞ்சம் சில காரியத்தை ரிப்பேர் பண்ண போகிறோம். ஆமென். முக்கியமாக இந்த தூசிகளை துடைக்கிறது, சில காரியங்களை ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஸ்க்ரூ எல்லாமே திருப்பியும் நம்ம நல்லா ஸ்க்ரூ பண்ணி விடணும் இதெல்லாம். அப்புறம் இந்த லைட்டு போடணும். இந்த லைட்டு இதுக்கு லைட்டு போடணும். அப்புறம் திருப்பியும் இந்த ஸ்டேஜ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வெக்யூம் பண்ணி, சுத்தமாக வெக்யூம் பண்ணி அழகாக மாற்றணும். எல்லாத்தையும் துடைக்கணும். குப்பைகளெல்லாம் நம்ம வீச ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? முக்கியமாக என்னுடைய ரூம்பு, இந்த சண்டே ஸ்கூல் ரூம்பு ரொம்ப அடைச்சலாக குப்பையாக இருக்கிறது. சரிங்களா? ஸோ இதை மட்டும் நம்ம
ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அந்த மியூசிக்லாம் பாருங்கள் எவ்வளோ தூசியாக அழுக்காக இருக்கிறது. அதனால் எல்லாத்தையும் நம்ம சுத்தமாக தொடச்சி எல்லாம் அழகாக மறுபடியும் சுத்தமாக அடுக்கி நம்ம சர்ச்சுடைய ஆனிவர்சரிக்கு நம்ம ஆயத்தப்பட போகிறோம். இன்னும் 10 நாட்கள் இருக்கா? இல்லையே, இன்னைக்கு தேதி என்ன? இன்னும் 2 வாரம் இருக்கிறது. இந்த வாரம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த வாரம் 2 வாரம் இருக்குது. ஸோ நம்ம இந்த 2 வாரத்தில் வேலைகளை நம்ம பிரிச்சுட்டு நல்லா எதெல்லாம் தொடச்சி ஃபேனெல்லாம் தொடச்சி நல்லா சுத்தமாக என்ன சுத்தம் பண்ணிவிட்டு சர்ச்சை டெக்கரேட் பண்ணணும். கொஞ்சமாவது டெக்கரேட் பண்ணணும். கொஞ்சம் டெக்கரேஷன் வாங்கி சர்ச்சுடைய இந்த பகுதிகளெல்லாம் கொஞ்சம் நல்லா அழகுபடுத்திட்டு, இந்த லைட்டு கெட்டு போச்சு, இந்த லைட்டை மாற்றணும். இதெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது. ஸோ நல்லா கவனிங்க. இந்த 5ஆம் தேதி ஜூலை ஐஎல்டி சூப்பர்வைசர் பாஸ்டர் பால் பொன்னி தான் இங்கே வருவார். அவருடைய டீமோடு வருவாங்க. அவர் கணவன் மனைவியாக அவருடைய டீமோடு எல்லாரும் வருவாங்க. அந்த அன்னைக்கு அவங்க தான் ஆராதனை செய்வாங்க. அவங்க தான் நமக்கு வார்த்தையை கொடுப்பாங்க. அவங்க தான் எல்லாருக்காகவும் ஜெபிக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ அது ஒரு விசேஷமான ஒரு நாள், நமக்கு ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கும். அந்த நாளிலே தான் அநேக ஊழியங்களையும் நம்ம உண்மையாகவே அங்கீகரித்து உண்மையாகவே அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முக்கியமாக இந்த மியூசிக் காரியங்கள் நான் சொன்னேன், நம்ம மத்தியில் ஒரு டீச்சர் வருவாங்க அப்படின்னு சொல்லி, அந்த எல்லாமே அந்த அன்னைக்கு ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்துட்ட பிறகு தான் நம்ம அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, வாலிப கூட்டம், மியூசிக் ட்ரைனிங் எல்லாத்தையும் அதிலேருந்து தான் நம்ம. என்னாச்சு? சாரி, 5ஆம் தேதி வெளியே போகிறீங்களா? சாயந்தரம். ஓகே, அவங்க பிறந்த நாளை மாற்ற சொல்லுங்கள். நாங்கள் 10 வாட்டி மாற்றிட்டோம் ஆனிவர்சரியை. அவங்க பிறந்த நாளை மாற்ற சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ அந்த அன்னைக்கு ஒரு விசேஷமான நாள். ஸோ இந்த தடவை நீங்கள் இப்போ தயவுசெய்து எங்களுக்காக தியாகம் பண்ணுங்கள். அதான் நான் சொல்லுவேன். நிறையா தடவை நிறையா பேருக்காக நிறைய விஷயங்களை மாற்றி வைக்கிறோம். ஸோ ஆகையால் இந்த வாட்டி எல்லோரும் தியாகம் பண்ணுங்கள். 5ஆம் தேதி ஜூலை சாயங்காலம் 5 மணிக்கு இங்கே சர்ச்சில் ஆராதனை நடக்கும். ரொம்ப முக்கியமான ஆராதனை, 10 வருஷம் ஆனிவர்சரி. அதோடு சேர்த்து சில செலிப்ரேஷனும் இருக்கும். நான் சொல்கிறேன், நான் இப்போ அது வெளியே சொல்ல ஆசைப்படலை. அதோடு சேர்த்து சில செலிப்ரேஷன் இருக்கும். சில பேரை ஊழியத்தில் நியமிப்போம். ஓகேங்களா? சில பேரை பொறுப்பில் நியமிப்போம். ஏன்னா அவங்க ஐஎல்டியாக வராங்க, ஐஎல்டி சூப்பர்வைசராக வராங்க. அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய ஜெபம் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஸோ ஆகையால் அவங்க சில பேரை ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணி நியமிப்பாங்க. ஓகேங்களா? நான் அதுக்கு முன்பதாக நான் சில பேரோட தனிப்பட்ட முறையில் நான் பேசிட்ட பிறகு அப்புறம் அந்த அன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கறதுக்காக நான் சில பேரை கூட்டிகிட்டு வந்து முன்னுக்கு ஜெபம் பண்ண சொல்லிவிட்டு அப்புறம் அங்கீகாரமாக அதுக்கப்புறம் அவங்க இயங்குவாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த 6 மாதம் முடிஞ்சு 7ஆவது மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் இன்னொரு 6 மாதம் நமக்கு இருக்கிறது. ஓகே, ஸோ அந்த அன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நீங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக சமைச்சு எடுத்துகிட்டு வாங்க. நம்ம இப்போ இருக்கிற சர்ச்சில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? நம்ம சர்ச்சில் கேமுக்கு 35 பேருக்கு பேர் கொடுத்தாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ராவாக இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. சுமாராக ஒரு 40-45 பேர் இருக்கிறீங்க சர்ச்சில் தானே? ஓகே, அதுக்கு மேலே இன்னொரு 20 பேர் வெளியே இருந்து வருவாங்க. ஒரு 20 பேர், முக்கியமாக இவங்க டீம் ஒரு 7 பேர் வருவாங்க போல், 6 இல்லை 7 பேர் வருவாங்க. அப்புறம் வெளியே இருந்து சில பாஸ்டருங்க, சில பேரை புது ஆத்மாக்களை, சில பேர்லாம் நான் அழைப்பு கொடுப்பேன், அவங்க சர்ச்சுக்கு வருவாங்க. ஸோ ஆகையால் ஒரு 60 பேர், 60-65 பேருக்கு நம்ம சமைச்சா போதும். அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்? சிம்பிளாக சமைங்க. ஒரு 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 கறி இறைச்சி, ஒரு சையோர், அப்புறம் சோறு, அப்புறம் ஒரு அப்பளம், அந்த மாதிரி போதும். பிரித்து எடுத்து சமைச்சு கொண்டு வாங்க. பலகாரம் செய்கிற விரும்புனீங்கன்னா பலகாரம் செஞ்சுட்டு வாங்க. நம்ம சர்ச்சிலேருந்து என்ன பலகாரம் செய்ய முடியும்னு சொல்லி நான் சர்ச்சிலேருந்து பார்க்குறேன். நம்ம என்ன யோசிக்கிறோம் சொன்னால், வர ஊழியக்காரவங்களுக்கு நம்ம நல்ல ஒரு காணிக்கையை கொடுத்து நம்ம அனுப்பணும். ஓகே, ஸோ அதையும் நான் யோசிக்கிறேன். ஸோ ஆகையால் அது ரொம்ப விசேஷமான ஒரு நாள், நிறைய செலிப்ரேஷன் இருக்குது. அதனால் அது ஒரே நாளில் எல்லாத்தையும் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அந்த நாளில் எல்லோரும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும், ரொம்ப அவசியம். சரிங்களா?
சரி, ரெண்டாவது இந்த வாரம் 26ஆம் தேதி என்னுடைய கிராஜுவேஷன். நான் காலையிலே சர்ச்சில் குரூப்பில் இன்விடேஷன் போட்டிருக்கிறேன். காலையில் வியாழக்கிழமை 10:30 மணிக்கு மெட்ரோ டெர்மினல் பத்துகேஃப்க்கு முன்னே, பத்துகேஃப் அங்கிட்டு இது இந்த பக்கம், அங்கே என்னுடைய கிராஜுவேஷன் நடைபெறும். நான் 5 வருஷமாக மலேசியா தமிழ் வேதாகம கல்லூரியில் படித்து கொண்டு வருகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த சபை தான் என்னை படிக்க வச்சிச்சு. அவன் இந்த சபை தான் என்னுடைய படிப்புக்கு எல்லாம் காசு கொடுத்தது. ஸோ ஆகையால் இந்த சபை சார்பில் நீங்கள் எல்லோரும் வருவீங்க, ஆனால் நம்புகிறேன். பட் வர முடியாதுன்னா பிரச்சனை இல்லை, எனக்கு தெரியும் அது வேலை நாள், நானும் லீவ் எடுக்கிறேன். ஸோ ஆகையால் உங்களால் வர முடிஞ்சுன்னு சொன்னால் அந்த லொக்கேஷனை பார்த்து வந்துடுங்க. 10:30 மணிக்கு தொடங்கும். நீங்கள் இங்கே 8 மணிக்குள்ளே 7:30க்கெலாம் வெளியானால் தான் அங்கே ஜேமெல்லாம் தாண்டி நீங்கள் பத்துகேஃபுக்கு வந்து நீங்கள் சேர முடியும். ஓகேங்களா? ஸோ தயவுசெய்து வரவங்க என்கிட்ட முன்கூட்டியே தெரியப்படுத்திடுங்க. ஏன்னா நம்ம போகிறதா இருந்தால் நம்ம ஒன்றா போகலாம். ஸோ நீங்கள் எல்லாம் வந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படி வர முடியலன்னா அவளை அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? சரி, அப்போ இந்த கிராஜுவேஷன் இந்த வாரம் நடக்கும். சரி, அடுத்து என்னன்னு சொன்னால், நம்ம சர்ச்சில் வந்து இந்த க்ளீனிங் வேலைலாம் வந்து இப்போ யாராவது நீங்கள் பொறுப்படுத்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைமை இருக்கிறது. நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த சர்ச் க்ளீனிங். இப்போதைக்கு இந்த நம்மளுடைய பிரச்சனையே இந்த எலி பிரச்சனை தான் நம்மளுடைய ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அந்த அன்றைக்கி அவங்க வரத்துக்குள்ளே அந்த எலி பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிடணும். ஒன்று, ரெண்டாவது அந்த இடத்த சாட் பண்ணியாவது விட்டுறணும், ஏதாவது பெயிண்ட் பண்ணியாவது விட வேண்டிய அவசியம் நமக்கு இப்போ வந்துருச்சு. ஏன்னா ரொம்ப ஒரு ஸ்மெல் அடிக்கிறது, ரொம்ப மோசமாக இருக்குது அவங்களாம். ஸோ சர்ச்சுடைய அந்த க்ளீனிங்கு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சர்ச்சை சுத்தம் பண்ணணும். அந்த அன்னைக்கு பாஸ்டருங்க வரும்போது அந்த மேஜையெல்லாம் அந்த இடத்துல போட்டு பாஸ்டருங்க சாப்பிட்றதுக்கு ஒரு மேஜை போடணும். நாற்காலிகள்லாம் ஃபுல்லாக அடுக்கணும். கொஞ்சம் கிட்ட அடுக்கிடுவோம், நாற்காலி கொஞ்சம் மாற்றி அடுக்கணும். ஸோ ஆகையில் இந்த 2 வாரம் வந்து அநேக நேரம் நான் சர்ச்சில் இருப்பேன். ஸோ சில பேர் என் கூட சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். எதெல்லாம் அவசியம் இல்லையோ எல்லாத்தையும் எடுத்து வீச போகிறோம். வீச வேண்டியதெல்லாம் வீசுவோம், மாற்ற வேண்டியதெல்லாம் மாற்றுவோம். சில கர்ட்டன்லாம் எடுத்துகிட்டு போய் டோபியில் துவைச்சிட்டு திருப்பி வந்து போடணும் தானே. ஸோ நம்ம 10 வருஷம் முடிச்சுட்டு புதுசாக கடந்து போகும்போது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி நல்லா சுத்தமாக நம்ம சர்ச்சை வைப்போம். சிலது பெயிண்ட் அடிக்கணுன்னா நம்ம பார்க்குறேன், எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்குறேன். சிலது பெயிண்ட் அடிக்கணுன்னா அடித்து தான் ஆகணும். சரிங்களா? ஸோ உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியமாக இருக்குது. நான் உங்களுக்கு மேல் விவரங்களை நான் தரேன். கட்டாயம் நீங்கள் வந்து உதவி செய்யுங்க. எல்லாருக்கும் வேலை இருக்குது, அது இருக்குது. கட்டாயம் நீங்கள் தியாகம் பண்ணி வந்து உதவி செய்யுங்க. சரிங்களா? எல்லாருக்கும் நிகழ்ச்சி இருக்குது, எல்லாருக்கும் ஃபங்க்ஷன் இருக்குது, ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் சர்ச்சு இதுதான் நம்ம அனிவர்சரி செய்கிறோன்னு சொல்லி தள்ளி போட்டு சர்ச் கேம்பும் தள்ளி போட்டு இப்படி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இது தள்ளி போட்டு ஒரு ஆளுடைய தேதியை கேட்கும் போது நம்ம ஒரு உறுதி பண்ணிட்டோம்னா நம்ம மாற்ற முடியாது. சரிங்களா? ஸோ நீங்கள் தான் தியாகம் செய்யணும். தியாகம் ரொம்ப முக்கியம். இந்த சர்ச்சில் நிறையா தியாகங்களை நீங்கள் செய்ய பழகணும். லேர்ன் ஹவ் டு sacrifice. ஸோ ஆகையால் தியாகங்களை செய்ய பழகுங்க. அதனால் அது நிச்சயம் நீங்கள் பலனை பார்ப்பீங்க, நன்மையை பார்ப்பீங்க. ஸோ ஆகையால் அந்த அன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். வர ஊழியக்காரங்களை உபசரிக்கணும், நீங்கள் நல்லா உடுத்திட்டு வரணும், ஆஷஸ் இருக்கணும், வழி நடத்துகிறவங்க வாலிபர்கள் இருக்கணும். திடீர்னு காணா போகிறாங்க, திடீர்னு வராங்க, திடீர்னு காணா போகிறாங்க, திடீர்னு வராங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சர்ச் மட்டும்தான் ஏன் அப்படி இருக்குன்னு எனக்கே தெரில. ஆக்சுவலி இந்த 10வது வருஷம் நான் உண்மையை சொன்னேன், கர்த்தருக்கு பயந்து சொல்கிறேன். இந்த 10வது வருஷத்தோடு அந்த ஊழியத்தை நான் விடணும். நான் விடுறதா இருந்தேன். கர்த்தருக்கு சொல்கிறேன், கர்த்தர் இருக்கிறார். ஐ வாண்ட் டு லீவ் திஸ் சர்ச். ஐ வாண்ட் டு லீவ். இந்த இடத்த விட்டு போகணுன்னு தான் எனக்கு யோசனையாக இருக்குது. சொல்கிறேன், ஐ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ் மினிஸ்ட்ரி எனிமோர். நான் சொல்கிறேன், என்னுடைய மனசு அதுதான் சொல்லுது. வேண்டான்னு தான் சொல்லுது, செய்ய வேண்டான்னு தான் சொல்லுது. இப்போ இந்த வர பாஸ்டர்கிட்ட கூட நான் பேசிட்டு, பாஸ்டர் இந்த சர்ச்சை நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்க கூட சொல்லலான்னு தான் இருக்கிறேன். அந்த மாதிரி தான் என் யோசனை இருக்குது. சரியான ஒரு மனசு எனக்கு சரியில்லை அந்த ஊழியத்தை செய்கிறதுலேருந்து. எனக்கு சொந்த நிம்மதி இல்லை, எனக்கு சொந்த வாழ்க்கை இல்லை, என்னுடைய சொந்த காரியங்களை நான் வெளியே போய் எதுவும் செய்ய முடியல. நான் நினச்ச இடத்துக்கு போக முடியல, நான் நினச்ச போகிற இடத்துக்கு போக முடியல. எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு சர்ச்சில் உட்காந்துருக்கோம்.
இது இங்கே போக முடியாது, அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாது, இவங்க பார்த்துருவாங்களா, அங்கே போக முடியாது, இதெல்லாம் அப்படிலாம் யோசிப்போம். எங்கேயாவது வெளியே போனோன்னா, மாலுக்கு போனால் கூட யாராவது நம்மளை பார்த்துருவாங்கன்ட்டு நிறைய இடத்துக்கு நம்ம போகிறத கூட 10 வாட்டி யோசிப்போம். எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனால் கூட யோசிப்போம், அது போகணுன்னு அவசியமா அப்படிலாம் யோசிப்போம். அதனால் நான் ரொம்ப ஒரு மனசு ரொம்ப தோய்ந்து போன நிலைமையில் இருக்கிறேன். ஊழியம் செய்து எனக்கு ஒரு காரியம் செஞ்சால் பலன் இருக்கணும், இல்லாட்டி தூக்கி போட்டு போயிடணும். அதுதான் செஞ்சு பலன் இல்லைன்னா நான் அதில் நானே போட்டு என்னை இது பண்ணிக்க மாட்டேன். நான் பலவாடி சொல்லியிருக்கிறேன். ஸோ உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. நான் இதை வெளியே சொல்லக்கூடாது, பட் என் மனசில் இருக்கிற அழுத்தத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஊழியம் செய்கிறது அது ஒரு பெருமை, அப்படி பாஸ்டர் அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. செத்துக்கிட்டே இருக்கணும், டெய்லி செத்துக்கிட்டே இருக்கணும். சுயத்துக்கு, ஆசைக்கு எல்லாத்தையும் விடணும். இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது. எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கணும். ஷார்ட்ஸ் போட முடியாது, அதெல்லாம் அவ்வளோ கண்ட்ரோலு. ஒருத்தவங்க ஷார்ட்ஸ் போட்டு இன்னும் பாஸ்டர் ஷார்ட்ஸ்லாம் போடுறாரு, செஞ்சு பாருங்க. ஒரு நண்பர்களுக்கு கூட நான் எங்கேயும் போனால் கூட 10 வாட்டி திரும்பி பார்க்க வேண்டியதாக இருக்கும். இவங்க கூட யாராவது என்னை பார்த்துட்டாங்கன்னா என்னையும் சேர்த்து தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லி இப்படிலாம் நிறையா காரியத்துக்கு இடத்துக்கெல்லாம் போகிறதே இல்லை. என் கூட்டாளிகளே வெட்டி வீசிட்டேன், என் கூட்டாளிகளே கூட படித்தவங்கள எல்லாம் வெட்டி வீசிட்டேன், கூட வேலை செஞ்சவங்களை வெட்டி வீசிட்டேன். அதனால் ஏசுவானுங்க, ஏன் என்ன நீ எதுக்கும் வர மாட்டேற, என் கல்யாணத்துக்கு நீ வரல, எனக்கு பிள்ளை பிறந்தது நீ வரல, என் கூட ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஒரே தட்டு சோறை எடுத்து மாற்றி சாப்பிட்டு, அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு. பிறந்த நாளுக்கு போகல, கல்யாணத்துக்கு போகல, இப்படிலாம் நிறைய தியாகம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலான்னு பார்க்குறேன், ஊழியத்தை விட்டுவிட்டு. நீங்கள் நினச்சா நான் லேட்டாக வருவேன், யாராவது வேறு பாஸ்டர் இருந்தாங்க வச்சுங்களேன், நான் என் பாட்டுக்கு வருவேன், வந்துட்டு உட்காந்துட்டு ஐயா பிரசங்கத்தில் தூங்கிட்டு காணிக்கை போட்டு பாட்டுக்கு போவேன். யார் என்னை கேட்பார் இல்லை. சிந்திச்சு பாருங்கள், நல்லா சிந்திச்சு பாருங்கள். ஒரு ஆள் ஊழியம் செய்யும் போது எவ்வளோ தியாகம், எவ்வளோ பாடு. 5 வருஷம் பைபிள் ஸ்கூல் படிக்கிறேன். என் வாழ்க்கையில் திங்கள் செவ்வாயே நான் அந்த 5 வருஷம் திங்கள் செவ்வாயே நான் அனுபவிக்கலாம். அங்கே கேளுங்க, மண்டே டியூஸ்டே லைஃப்பில் இல்லாமல் போச்சு. 5 வருஷம் எங்கேயும் போக முடியாது. மண்டே டியூஸ்டே கிளாஸு, மண்டே டியூஸ்டே கிளாஸு, எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. நான் ஹாலில் உட்காந்து படித்தேன்னா, நான் ஹாலில் உட்காந்து லேப்டாப்பில் உட்காந்து இப்போ ஹெட்ஃபோன் போட்டுட்டு கிளாஸில் இருந்தேன்னா எல்லோரும் கிச்சன் டேபிளில் போய் உட்காந்துருவாங்க, யாரும் ஹாலுக்கு வர மாட்டாங்க. எவ்வளோ 3 மணி நேரம் எல்லாம் அங்கே கிச்சன் டேபிள்லேயே உட்காந்துருப்பாங்க, சாப்பிட்ற டேபிளில் உட்காந்துருப்பாங்க. என் முன்னுக்கு யாரும் உட்காரவே மாட்டாங்க. எவ்வளோ தியாகம் சிந்திச்சு பாருங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறோம், படிக்கிறோம், இவ்வளோ தியாகம் பண்ணணும், கர்த்தருக்காக வாழணும், சபையை கட்டணும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும், ஆண்டவர் உங்களை வழி நடத்தணும், எதோலாம் யோசிச்சு ஆனால் ஒத்துழைப்பு எல்லாம் சுய காரியங்கள், சொந்த காரியங்கள் இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தால் அப்போ எனக்கும் சுயம் வரல. அதான் யோசிக்கிறேன், எனக்கும் ஒரு சுயம் இருக்குது தானே. நானும் இன்றைக்கி படுத்து தூங்கலாம், அப்பா எனக்கும் ஏதாவது வேலை இருந்தால் போய் செஞ்சுட்டு வருவேன். செஞ்சு பாருங்கள். அப்போல்லாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. என்ன தான் செய்கிறது? நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, என்னை பற்றி நான் கர்த்தருக்கு உண்மையாக உழைச்சிருக்கிறேன், எனக்கு தெரியும், உண்மையாக ஓடி இருக்கேன், எனக்கு தெரியும். சாகியால் என்னால் எவ்வளோ செய்ய முடியும்னு தெரியல, என்னுடைய பலம் அப்படி இருக்கிறது. இருந்தாலும் என்னை சோர்ந்து போகாமல் பார்த்துக்கோங்க, அது மட்டும் சொல்கிறேன். தயவுசெய்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, தியாகம் பண்ணுங்க, கூப்பிட்டா ஒடியாந்துருங்க, வானா வந்துருங்க, சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கன்னா ஜெபம் பண்ணுங்க. பெண்கள் ஜெபம் வச்சோம், எத்தனை பேர் வந்தீங்க சொல்லுங்கள்? வாலிப கூட்டம் நான் சொன்னேன், ரிப்போர்ட் கொடுங்கயா. வாலிப கூட்டம் என்ன நடந்துச்சு? நான் கேள்விப்படுறப்பெல்லாம் புக்கு அடுக்கிக்கிட்டு இருக்கோம், பாட்டுத்தாளை அடுக்கிக்கிட்டு இருக்கோம், பாட்டுத்தாளை அடுக்கிக்கிட்டு இருக்கோம், பாட்டுத்தாளை அடுக்கிக்கிட்டு இருக்கோம். பாட்டுத்தாளை அடுக்குனீங்க, பாட்டுத்தாளை அடுக்கி எத்தனை வாரம் பாட்டுத்தாளை அடுக்குவீங்க, எத்தனை மாதம் பாட்டுத்தாளை அடுக்குவீங்க? எனக்கும் புரியல. இப்போ என்ன வாலிப கூட்டம் செய்யணுமா வேணாமா எனக்கும் தெரியல. இப்போ நான் இங்கே இருக்கணுமா வேணாமா அதுவும் தெரியல. ஒருவேளை வேறு ஆள் இருந்தாங்கன்னா வேறு ஆள் மேனேஜ் பண்ணுவாங்க தானே. இப்போ வேறு பாஸ்டர் இருந்தால் அவங்க வேறு மாதிரி மேனேஜ் பண்ணுவாங்க, அவங்களுடைய நிர்வாகத்தையும் நான் பார்க்கணும். என்னால் முடியல பாருங்கள், என்னால் ஒரு ஆளை நடத்த முடியல. நான் ஒரு ஆளுக்கு பொறுப்பு கொடுக்குறேன், அவங்களால செய்ய முடியல, என்னால் நடத்த முடியல. அப்போ நான் ஃபெயில் பண்ணிட்டேன் தானே. அப்போ வேறு ஆள் செஞ்சால் ஒருவேளை நம்ம பின்னாடி இருந்து பார்க்கலாம், எப்படி செய்கிறாங்க பார்ப்போம்
தானே? அப்படி தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. யாரையும் புஷ் பண்ண முடியல, யாரையும் அழுத்த முடியல, யாரையும் ஏச முடியல, கண்டிக்க முடியல. கஷ்டமாக இருக்குது. நாளாக வாங்காத பாட்டா பப்ளிக்காக சேர்ச்சு முன்னுக்கு நிற்க வச்சு பாஸ்டர் ஏசுவார். கேளுங்க அவங்கள. அழுதுகிட்டு சேர்ச்சு விட்டு ஓடணுமா? இல்லை. இப்போ ஒன்றும் செய்ய முடியல. இப்போல்லாம் அந்த காலம் ஊழியெல்லாம் செய்ய முடியாது. ஸோ ஆகையால் ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. 10 வருஷம் தாண்டி அந்த 10வது வருஷம் தாண்டுறோம், எனக்கு இன்னமும் தோல்வி. சர்ச் நடத்த முடியல, சர்ச் தோல்வியாக இருக்குது, சர்ச்சை எதுக்குறாங்க, வராங்க போகிறாங்க. அவங்க பாவம் செஞ்சுட்டு அவங்க வாழ்க்கை பாவத்தில் இருந்துக்கிட்டு நம்மளை கை நீட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதான் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக, அப்படி ரொம்ப ஆத்திரமாக வரும். நிறைய பேருடைய பாவத்தை வெளியே என்னால் சொல்ல முடியாது, சரிங்களா? சர்ச் விட்டு போனவங்களாம் போய் கேளுங்க, எல்லாம் பாவம், பிசாசுனால அவங்க வாழ்க்கையில் பாவம் இருந்தனால தான் சர்ச் விட்டு போனாங்க. போய் கேளுங்க, ஒருத்தனை கூப்பிட்டு கேளுங்க, ஏன் சர்ச் விட்டு போனேன், உண்மையை பேச சொல்லுங்கள். என்னம்மா சொல்லுவாங்க? என்னால் மனம் திரும்ப முடியல, நான் ஒரு பாவி, நான் பாவம் செஞ்சேன், அதனால் அவமானப்பட்டு நான் சர்ச் விட்டு போயிட்டேன். அதான் உண்மை. ஸோ நல்லா சிந்திச்சு பாருங்கள். ஒரு சர்ச் நடத்துறது சாதாரணமான காரியம் இந்த காலத்தில் இல்லை. இட்ஸ் நாட் ஈஸி டு ரன் சர்ச் நவ். நீங்கள் நினைக்காதீங்க, நான் பாஸ்டர்கிட்ட என்றைக்குமே எங்கேயுமே நான் யார்கிட்டையுமே நான் பாஸ்டர்னு டைட்டில் போட்டுக்கிட்டே கிடையாது. எல்லோரும் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க, பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர். என்னோடய பேர் பவுலோஸ் நாதன் தான் போடுவேன், பாஸ்டர் போடவே மாட்டேன். ஸோ ஆகையால் தயவுசெய்து ஒத்துழைங்க. ஊழியனா ஒத்துழைங்க. சபையில் வந்துட்டிங்கன்னா ஒத்துழைங்க, தியாகம் பண்ணுங்கள். சபைக்காக இறங்கி உயிரை கொடுக்க ஆரம்பிங்க. சபைக்காக உயிரை கொடுங்க. இயேசு உயிரை கொடுத்தா. ஜெபம் பண்ணுங்கள், கூப்பிட்டா வாங்க, சொன்னால் செய்யுங்க, கொடுத்தா எடுத்து செய்யுங்க. உயிர் போகிற வரைக்கும் செய்யுங்க, முயற்சி பண்ணுங்க. சரி, அதனால் நான் ஒரு ஃபெயிலியர் தான் ஆக்சுவலி பார்க்க போனால். என்னால் எதையும் உருவாக்க முடியல இந்த சர்ச்சில். ஒரு நல்ல ஒரு தலைவர் குரூப்பை கூட என்னால் உருவாக்க முடியல. ஸோ ஆகையால் ஒருவேளை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். பார்ப்போம் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி, என்ன நடத்துகிறான்னு பார்ப்போம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்வேன். பலன் இல்லைன்னு சொன்னால் நீங்களும் பலன் அடையணும். உண்மையாக நீங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். உண்மையாக ஏனால் அது நடக்கலைன்னா வேற ஒரு ஊழியக்காரனால அது நடந்துட போகுது. உங்களுக்கு தானே நன்மை, உண்மையா இல்லையா? கடைசியில் உங்களுக்கு தானே நன்மை, உண்மையா இல்லையா? நானும் அதில் ஒரு பங்காக இருந்துட்டு போயிடுறேன். நானும் ஒரு குடும்பமாக நாங்களும் இங்கே ஆராதிச்சுட்டு எங்கள் பாட்டுக்கு நாங்களும் ரிலாக்ஸாக இருந்துட்டு சர்ச் முடிச்சுட்டு நாங்கள் பாட்டுக்கு போய் எங்கேயாவது ரவுண்ட் அடிச்சுட்டு ஏதாவது பண்ணிட்டு வரலாம். ஸோ ஆகையால் சிந்திங்க, யோசிங்க. நம்ம சர்ச் 10 வருஷம் ஆச்சு. இத்தனை வருஷம் இந்த சர்ச்சுக்கு வரீங்க, என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க இந்த சர்ச்சுக்கு? உங்களால் என்ன பலன் இருக்குது இந்த சர்ச்சினால்? உங்களால் எவ்வளோ ஆத்மா அந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க? நீங்கள் இந்த சபைக்கும் எனக்கும் எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க? எவ்வளோ எனக்காக ஓடி இருக்கீங்க? இந்த ஊழியத்தில் என்ன பங்கு எடுத்துருக்கிறீங்க? எல்லாம் சிந்திச்சு பாருங்கள். நான் என்றைக்குமே யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் சொல்லாதீங்க பாஸ்டர் என்கிட்ட எதுவுமே சொல்லலை, என்கிட்ட நான் ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டேன். சில பேருக்கு நான் ஹிண்ட்டு கொடுத்துட்டேன், அப்புறம் நான் விட்டுருவேன். ஏன்னா மனசுலேருந்து தானே வரணும், ஃபோர்ஸ் பண்ணி செய்யக்கூடாதுல்ல. ஃபோர்ஸ் பண்ணி நான் எழுதி ஏபிசி செய்யுங்க அப்படி சொல்லக்கூடாது. மனசுலேருந்து வரணும். உங்களுக்கு அபிஷேகம் இருந்துச்சுன்னா அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும், என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஸோ ஆகையால் சில பேருக்கு நான் ஹிண்ட்டு கொடுத்துட்டேன், சில பேர் உருவாக்குறோம், சில பேருக்கு வாய்ப்பு தரோம். அதனால் அவங்க அதை பயன்படுத்தி எழும்பி வந்தாங்கன்னா நல்லது. ஸோ ஆகையால் சிந்திங்க பெரியமானவர்களே, தயவுசெய்து சிந்திங்க. நான் வேதனையில் ஊழியம் செய்யக்கூடாது, அது உங்களுக்கு நல்லது இல்லை. அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஆகையால் நான் உண்மையாக பிரசங்கம் பண்ணுறேன், உண்மையாக வார்த்தை கொடுக்குறேன், உண்மையாக உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உண்மையாக உங்களை வழி நடத்துகிறேன், உண்மையாக உங்கள் மேலே அக்கறையாக இருக்கிறேன், உண்மையாக உங்கள் மேலே கருசனையாக இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது நான் ரொம்ப வலிக்கும் எனக்கு. நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்கள் கூட இருக்கிறவங்க சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, சில பேர்த்துக்கிட்ட நாங்கள் சொன்னோம், பிரதர் நாங்கள் கடை திறந்துருக்கோம், அப்படியா, அப்படியே மூஞ்சி சுருங்கும், அப்படியே போச்சுரா. அதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் அவங்க மனசுக்குள்ளே எவ்வளோ நம்மளை குறித்து ஒரு அசிங்கமான ஒரு எண்ணம் இருக்கு. செஞ்சு பாருங்க. சில பேர்த்துக்கிட்ட நான் காடி வாங்கினேன்னு சொன்னேன், இப்படிலாம் செஞ்சாங்க. யாரும் வாவ் பிரதர் சூப்பர் காட் பிளஸ் யூ மேன் அப்படி யாருமே சொல்லலை. அப்போ பார்த்துங்க எவ்வளோ அழுக்கு பாருங்கள் இருதயத்தில், செஞ்சு பாருங்கள். ஆனால் நான் அப்படி இல்லை.
நீங்கள் ஏதாவது வாங்குங்க, ஏதாவது சாதிங்க, துள்ளி குதித்து சந்தோஷப்படுறது நான் தான், உண்மையாக செய்வேன். ஆமென். ஏன்னா நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த சபைக்கு ஒரு நன்மையாக தான் இருக்கிறீங்க. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்? ஸோ ஆகியால் உண்மையாக சந்தோஷப்படுற ஆள் நான் தான். நான் உங்களை குறித்து போறாமையோ போச்சுரா அப்படிலாம் நினைக்கவே மாட்டேன். 10 வீடு வாங்குங்க, 50 காடி வாங்குங்க, ஏரோப்ளேன் வாங்குங்க, நான் உங்களை சந்தோஷப்படுவேன். நான் கோவிச்சிக்கவே மாட்டேன், போறாமே பட மாட்டேன். நிச்சயமாக எனக்கு ஒரு நாள் டைம் கொடுப்பீங்க. சார் நீங்களும் என் ஃப்ளைட்டில் ஒரு வாட்டி ஏறுங்க, கண்டிப்பாக எனக்கு சான்ஸ் கொடுப்பீங்க. எனக்கு தெரியும், நான் போறாமே பட மாட்டேன். சரிங்களா? ஸோ ஆகையால் பிரியமானவர்களே, நான் அப்படி மனசு திறந்து பேசுகிறேன். ஏன்னா நீங்களாம் என் குடும்பம். உங்களுக்கு தெரியணும், நானும் ஒரு பாடு உள்ள மனுஷன். நான் பருவத்துலேருந்து திடீர்னு நேற்று குதிச்சு இங்கே வரல. நானும் பாடு உள்ள மனுஷன். எங்கள் அம்மா எங்கள் அக்காலாம் அங்கே இருக்கிறாங்க. கேளுங்க, அவங்களோட இருதயத்தில் எத்தனை வாட்டி உடச்சிருக்கிறான்னு கேளுங்க. ஹவு மெனி டைம்ஸ் தே கிரைட் ஃபார் மீ. எத்தனை முறை எனக்காக கண்ணீர் வடிச்சிருக்காங்க கேளுங்க. எவ்வளோ அவமானப்படுத்தி இருக்கிறேன் கேளுங்க. ஸோ நானும் ஒரு பாடுள்ள மனுஷன், பலவீனமுள்ள மனுஷன். கேளுங்க, என் மனைவியும் கேளுங்க. நானும் ஒரு சாதாரண மனுஷன். ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னே நான் எப்படி இருந்தேன்னு கேளுங்க. ஸோ ஆகையால் நான் மனசு திறந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். நீங்களாம் என் குடும்பமாக இருக்கிறீங்க, மனசு திறந்து பேசுகிறேன். நம்ம இந்த சபை 10 வருஷமாக நடத்துகிறோம். நான் சும்மா வேணும்னு ஊழியத்துக்கு வரல. கர்த்தர் உண்மையிலே அழைச்சார்னு தான் வந்தோம். ஸோ ஆகையால் நிச்சயமாக ஆண்டவர் நடத்துவார், நன்மைக்கு எதுவாக நம்மளை கொண்டு செல்வார். கர்த்தர் நமக்கு ஒரு திட்டம் வச்சுருக்கிறாரு. ஆண்டவர் நம்மளை கட்டுவார். அல்லேலூயா. சரிங்களா? ஸோ நான் மனசு திறந்து பேசின சில காரியங்களை நீங்கள் கோச்சிக்காதீங்க. நானும் பேசுகிறதுக்கு எனக்கு இடம் வேணும். நான் போயிட்டு வெளியே எங்கேயும் பேச முடியாது. இங்கே பேசினா எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்களே நீங்கள் என்னை அக்செப்ட் பண்ணிக்குவீங்க, எனக்கு தெரியும். அதனால் மனசு தளர்ந்து போயிடாதீங்க. என்ன இவர் இப்படிலாம் யோசிக்கிறாருன்னு நான் உண்மையே சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியணும். அப்போ நீங்கள் இப்போ கேட்டீங்க, என்ன செய்வீங்க? போயிட்டு எனக்காக போய் முழங்கால் இட்டு ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்துங்க, அவர் இன்னும் தைரியப்படுத்துங்க, அவர் இன்னும் உற்சாகப்படுத்துங்க, அவர் இன்னும் நல்லா ஊழியம் செய்யணும்னு எனக்காக போய் ஜெபம் பண்ணுங்க. பண்ணுவீங்களா? அதை போய் செய்யுங்க, எனக்காக செய்யுங்க. ஏன்னா நான் உங்களுக்கு செய்கிறேன். நீங்கள் நல்லா வாழணும், நீங்கள் நல்லா எழும்பணும், சபையில் நல்லா இருக்கணும்னு நான் ஜெபம் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஆகையால் கோயிச்சு கொள்ளாதீங்க, மன்னிப்பு கேட்குறேன் ஏதாவது தவறாக வார்த்தை விட்டுருந்தேன்னு சொன்னால். ஆனால் நம்ம 10 வருஷத்தை முடிச்சிட்டோம், இன்னும் நிற்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறோம். ஆகையால் நம்ம இன்னொரு 10 வருஷத்தை இன்னும் மகிமையாக நம்ம பார்ப்போம். ஆண்டவருடைய தீர்க்க தரிசன வார்த்தையை நம்ம இங்கே கேட்போம். சில பேர் ஊழியத்தில் நம்ம நியமிப்போம், பொறுப்புகளை கொடுப்போம். நல்ல ஒரு காரியத்தை இந்த ஜூலையில் தான் நம்மளுடைய புஷ் ஃபார்வர்ட். ஜூலையிலிருந்து நம்ம புதிய காரியங்களை நம்ம ஸ்தாபித்து சபையை நல்லா நடத்த போகிறோம். ஓகே, உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஸோ தயவுசெய்து இந்த சர்ச்சில் நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு நலன், எது செய்தாலும் உங்களுக்கு நலன். ஸோ ஆகையால் நல்லா போய் வீட்டில் ஜெபம் பண்ணுங்கள். 2 வாரம் இருக்குது, நமக்கு ஆயத்தப்படுவோம், சர்ச்சை சுத்தம் பண்ணுவோம். வாலிபர்கள் நீங்கள் சர்ச்சுக்கு ஒவ்வொரு காரியமாக எடுத்து ஆர்கனைஸ் பண்ணுங்கள். எது தேவையில்லை. அவங்க மியூசிக் ஜாமாலாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் நம்ம ஆயத்தப்படுத்தணும். அதுக்கு யாராவது பேசணும், அவங்களோட பேசணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. சில காரியம்லாம் நல்லா அடுக்கி வைக்கணும். அவங்களுக்கு நம்ம வசதிகளை, ஊழியக்காரங்க உட்கார்ற ஒரு இடம் நம்ம அவங்களுக்காக இடத்த பிரித்து கொடுக்கணும், மற்றவங்க உட்கார்றதுக்கு. சில ஒரு இன்விடேஷன் நான் செஞ்சு அனுப்புகிறேன், நீங்கள் எல்லாருக்கும் ஃபோர்வர்ட் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ காட் பிளஸ் யூ. நம்ம எழுந்து 2 ஜெபம் பண்ணி நம்ம முடிப்போம். Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. எவ்வளோதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம பாடுகளை அனுபவித்தாலும் ஆண்டவர் அந்த பாடில் நம்ம வாழ்க்கையை கட்ட ஆண்டவர் விரும்பலை. அவர் சொல்கிறாரு, என் வார்த்தையில் உன் வாழ்க்கையை கட்டு, நீ கட்ட கட்ட உன் வாயில் என் அதிகாரத்தை நான் வைக்கிறேன். நான் திருப்பியும் அந்த வார்த்தை என்னுடைய மனசில் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த வார்த்தை என்னன்னு சொல்கிறேன், பவர் அண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற அந்த வார்த்தை என்னுடைய எண்ணத்தில் அடிச்சுக்கிட்டே இருக்கு. பவர், வல்லமை, அதிகாரம், இது 2க்கும் கீழே வார்த்தை. ஆண்டவர் வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் வார்த்தையை படிக்க, ஒப்பு கொடுக்க, தியானிக்க இன்னும் அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் வல்லமையும் அதிகாரமும் கிரியை செய்யும். அல்லேலூயா. நீங்கள் சொல்கிறது நடக்கும், நீங்கள் பண்ணுற ஜெபங்கள் நிறைவேறும். நீங்கள்
திறக்கப்படணும்னா திறக்கப்படும், அடைக்கணும்னா அடைக்கப்படும். பிரியமானவர்களே, நான் சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய மனுஷனாக இந்த இடத்துலேருந்து சொல்லுகிறேன். இதை தான் ஆண்டவர் நம்ம வாயில் செய்ய போகிறான். இப்படி நம்ம பேச பேச பாதாளம் சுருங்கி போய்கொண்டே இருக்கும், தூரமாகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நல்லவரே, இந்த காலை வேளையில் அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டோம். நீங்கள் கட்டுற தேவன், உடைக்கிறவர் அல்ல. நொறுங்குண்ட இருதயத்தை கட்டுகிற தேவன். ஓ தேங்க்யூ லார்ட். நீர் எங்களை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தராய் இருக்கிறேன். உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை கட்டுகிற கர்த்தராய் இருக்கிறேன். எங்களை கட்டுங்கப்பா. we need building, we need you to build us, build us Lord, build us. thank you Lord. இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையை இந்த வார்த்தைக்கு மறுபடியும் ஒப்பு கொடுக்குறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை வாசிப்போம். ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்திலிருந்து சத்துவத்தை இழுத்துக்கொள்வோம், உணவை பெற்றுக்கொள்வோம், ஆத்மாவை போஷித்துக் கொள்வோம் என்று சொல்லி இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நீ நல்லவர். இன்னைக்கு எடுத்த தசமபாகங்கள் காணிக்கைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கொடுத்த ஒவ்வொரு கரத்தையும் கர்த்தர் பெருக பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக. தேங்க்யூ லார்ட். இன்னும் அநேகர் கொடுக்கத்தக்க கைகளை விடுதலையாக்குவீராக. எஸ், தேங்க்யூ லார்ட். இன்னைக்கு எங்களை கொடுக்கும்படி கர்த்தர் செய்தீர், அதுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு முன்பதாக இருக்கிற இந்த முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன், இந்த 10வது வருஷம் சபையினுடைய நிறைவு, 10வது வருஷம் சபையினுடைய நிறைவாண்டு, ஹல்லேலூயா, அனிவர்சரியை உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்குற அந்த நாளை நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்குறோம், ஆயத்தப்படுகிறோம். அந்த நாளிலிருந்து கர்த்தர் எங்களை லான்ச் பண்ண வேண்டும் என்று சொல்லி, புதிய ஒரு எல்லைக்கு கர்த்தர் எங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வர ஊழியக்காரர் மனைவி அவருடைய குழுவை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த நாளில் வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேங்க்யூ. அந்த இடத்தை மகிமையினால நிரப்புங்க. பரிசுத்தவான்களுடைய கூடுகையாய் அந்த நாள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடம் சுத்திகரிக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். ஒரு உருமாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி, ஆவியிலே ஒரு பெரிய மாற்றம் நடக்க இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, ஒப்பு கொடுக்குறோம். வந்த பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. தேங்க்யூ லார்ட். வராதவர்களையும் சீக்கிரம் சபைக்கு கொண்டு வர வேண்டும், தடைகளை எடுத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நான் சில பேரோட நான் ஃபோனில் பேசுவேன். தயவுசெய்து நான் உங்களை சில காரியங்களை கேட்பேன். வாங்க. ஒரு சின்ன அறிவிப்பு. இன்னைக்கு சாயங்காலம் வந்து பிரதர் லாரன்ஸ் வீட்டில் வந்து ஒரு